தியானிக்கும்படியாக ஏசாயா 49வது அதிகாரம் 16வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கவனித்து பார்க்கும்போது அதிவனமாய் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பற்றி, நம்முடைய வாழ்க்கையின் சகல காரியங்களை பற்றி கவனமுள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை குறித்தும் தங்களுடைய எதிர்காலங்களை குறித்தும் கவனமற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த தற்கால ஜனங்களை பார்க்கும்போது கேர்லெஸ்னஸ், தங்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலையற்ற நிலை, எதை பற்றியும் எண்ணாமல் தீர்மானம் பண்ணாமல் தங்களுடைய எண்ணங்கள் போகிறபடி தங்களுடைய வாழ்க்கை என்ன செய்கிறாங்க, வாழுகிறாங்க. அதற்கு அவர்கள் வைத்திருக்கிற பேர் ஐம் லிவிங் எ கேர் ஃப்ரீ லைஃப். எந்த கவலையும் இல்லாத தவிர்த்து விட்டு என்ன செய்கிறேன், வாழுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கை என்று சொல்லுகிறது மிக கவனமாக செதுக்கி வாழப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை. மேன் வாஸ் நாட் கிரியேட்டட் டு லிவ் அ மீனிங்லெஸ் லைஃப். கருத்தில்லாத பொருளற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் உலகத்தில் மனிதனை என்ன செய்யல, உண்டாக்கல. நிறைய பேர் பொதுவான நிலையில எல்லா மனிதர்களைப் போல எல்லா நிலைகளிலுமே ஒரு கருத்தற்ற வாழ்க்கை, ஒரு கவனமற்ற வாழ்க்கை வாழுகிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, எல்லாரை போல எல்லா சூழ்நிலைகளிலும் என்னுடைய வாழ்க்கை ஏதோ நடக்கும், முன்னேறும், வாழ்ந்துருவோம் என்றெல்லாம் சொல்லுகிறாங்க. ஆனால் வேதம் சொல்லும்போது மனிதனுடைய ஆத்மாவை விலையேற பெற்ற ஒன்று என்று என்ன செய்கிறது, சொல்லுகிறது. விலையேறப்பட்ட எந்த பொருளுமே கவனமாக என்ன செய்யப்பட வேண்டும், கையாளப்பட வேண்டும். நம்ம உலகத்தில் நம்முடைய எக்ஸ்பீரியன்சஸ், நம்முடைய அனுபவமே அது நமக்கு என்ன செய்யுது, கற்றுத்தருகிறது. விலையேற பெற்றது என்று சொன்னதுமே அநேக பேர் நினைக்கிறது போல எக்ஸ்பென்சிவ் என்ற நிலையில் அல்ல, ப்ரெஷியஸ், நமக்கு மிக முக்கியமான. இப்போ நல்ல வசதி இருக்கிறவங்களுக்கு விலையேற பெற்ற பொருட்களும் அற்பமான பொருட்களாக என்ன செய்யும் தெரியும். பிகாஸ் இட் இஸ் வித்தின் தேர் மீன்ஸ். அவர்கள் வாங்குவதற்கும் அதை விற்பதற்கும் அதை பயன்படுத்துவதற்கும் அவங்களுக்கு என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதனால் அது அவங்களுக்கு ப்ரெஷியஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இட் குட் பி எக்ஸ்பென்சிவ். அப்போ நிறைய நேரத்தில் மனுஷனுடைய வாழ்க்கை என்று சொல்லுகிற விலையேற பெற்றது என்று சொல்லும்போது, இன்னும் வேதம் சொல்லும்போது சொல்லுகிற அவருடைய ஜீவன் அருமையானது, அவருடைய ஆத்மத்தினுடைய மீட்பும் அருமையானது என்று என்ன செய்து வேதம் சொல்லுகிறது. In God's sight, man is not very expensive, but he is precious. மனுஷனுடைய ஆத்மாவுடைய மீட்பு எப்படிப்பட்டதான், விலையேற பெற்றது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே அருமையானது என்று அதை விளக்கி சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் மனுஷனுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது அதை கேர்ஃப்ரீயான வாழ்க்கையாக இல்லை கேர்லெஸ்ஸான வாழ்க்கையாக பார்க்கல. அதை எப்படி பார்க்கிறார், இட்ஸ் எ ப்ரெஷியஸ் லைஃப். இன்றைக்கு மருத்துவமனைகள் போன்ற காரியங்களை எடுத்துக்கொள்வீங்கன்னா லைஃப் இஸ் ப்ரெஷியஸ் என்று சொல்லுகிறாங்க. எங்க மருத்துவமனைகளில் உயிர் காக்கும் இயந்திரங்கள் வைத்திருக்கிறோம், அவசர உதவிக்கான இடங்கள் எல்லாம் எங்கள் இடத்துல இருக்கிறது. வாழ்க்கை என்று சொல்லுகிறது விலையேற பெற்றது, அருமையானது என்று சொல்லுகிறாங்க. ஆனால் வாழுகிற இடத்துல, மனிதன் வாழ்க்கையை கொண்டு செல்லுகிற இடத்துல மனிதனுக்கு என்ன போதிக்கப்படுகிறது, கவலையற்ற கேர்ஃப்ரீயான கவனமற்ற நிலையில் என்ன செய்யுங்க, வாழுங்க. அப்போ பல நிலைகளில் மனிதனுக்கு இன்றைக்கு சொல்லப்படுகிற ஆலோசனைகளும் கூட லாப நோக்கோடு தான் என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அதே இன்சூரன்ஸ்காரங்க போடுகிற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பாருங்கள், யுவர் ப்ரெஷியஸ் டு யுவர் ஃபேமிலி என்று சொல்லி போடுகிறாங்க. உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம், அதனால என்ன செய்யுங்க, இன்சூரன்ஸ் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பல நிலைகளில் லாப நோக்கோடு இருக்கிறவங்க தான் சராசரி மனிதனை பார்த்து உன்னுடைய வாழ்க்கை விலையேற பெற்றதுன்னு என்ன செய்கிறாங்க, சொல்லுகிறாங்க. அப்படி அவர்கள்
ஒரு பொருளாதார எதிர்பார்ப்போடு சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் சாதாரண மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி எண்ணும்போது எந்த கவலையும் இல்லாமல் என்ன செய்யணும்? வாழணும். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா? விலையேற பெற்றது. நம்முடைய ஆத்மத்தின் மீட்பு எப்படிப்பட்டதா? அருமையானது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ விலையேற பெற்றதும் அருமையமானதை ஆண்டவர் நடத்துகிற ஒரு விதம் இருக்கிறது. that which is precious and close to his heart, அவருடைய இருதயத்திற்கு சமீபமா விலையேற பெற்றதா இருக்கிறதை ஆண்டவர் நடத்துகிற ஒரு வழி இருக்கிறது. அந்த நடத்துகிற வழியைத்தான் அந்த வசனத்துல வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிறார்? இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை என்ன செய்திருக்கிறேன்? வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையை தம்முடைய உள்ளங்கைகளில் என்ன செய்திருக்கிறாரா? வரைந்து. எவ்ரி லைஃப் கவுண்ட்ஸ். ஆண்டுடைய சமூகத்துல எல்லா வாழ்க்கைகளுமே அர்த்தமுள்ள வாழ்க்கைகள். அப்படி அர்த்தமுள்ள வாழ்க்கைகளா இருக்கிறதுனால அந்த வாழ்வுகளை எங்க வைத்திருக்கிறாரா? அவருடைய உள்ளங்கையில். இன்னும் பாம் இஸ் ரிட்டன், அவருடைய கரங்களில் என்ன செய்திருக்கிறாரா? வரைந்து வைத்திருக்கிறாரா? அப்படி வரைந்து வைத்திருக்கிறவர் அந்த வாழ்வுகளை அருமையானது என்று எண்ணுகிறவர் தன்னுடைய கரங்களில் இருக்கிற வாழ்க்கைக்கு என்ன சொல்லுகிறார்? உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. thy walls are always before me. பாருங்க, விலையேற பெற்றது என்று சொன்னவர், அருமையானது என்று சொன்னவர், உள்ளங்கையில் வைத்திருக்க என்று சொன்னவர், he has put an importance over the walls rather than an interest in their lives. அவங்களுடைய வாழ்க்கையின் அன்றாட காரியங்களில் அவர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதை விட அவருடைய வாழ்க்கையை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிற மதில்களின் மேல் என்ன இருக்கிறாரு? கவனமா இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையும் அதனுடைய செயல்பாடுகளுமே மிக முக்கியமானது என்று மனிதர்கள் கருதுகிறார்கள். நான் என்னுடைய குடும்பத்திற்கு முக்கியம், என்னுடைய வேலை ஸ்தலத்துக்கு முக்கியம், நான் செய்கிற காரியங்களை நான் தான் முக்கியம் என்று அநேகர் எண்ணுகிறாங்க. But God does not give an importance to what mankind does. மனிதர்கள் செய்கிற காரியங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யல? முக்கியத்துவம் கொடுக்கல. அவர் சொல்ல ஆகுமாம், அவர் கட்டளையிட என்ன செய்யுமா? நிற்குமா. ஆகவே மனுஷனுடைய இருதயத்தையும் அவனுடைய நினைவுகளையும் திசை திருப்ப அவரால் என்ன செய்யுமா? முடியுமா? அதனால மனுஷனுடைய கிரியைகளில் அவர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதை விட எதன் மேல் அவருடைய கவனம் வைக்கப்பட்டிருக்கிறதா? அவர்களுடைய மதில்கள் மேல் அவருடைய கவனம் என்ன செய்யப்பட்டிருக்காங்க? வைக்கப்பட்டிருக்கு. He has put a special interest on their walls. நம்முடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்க. இந்த உலகத்துல எங்கே மதில்களை கட்டுகிறோம்? எது நம்முடையதுன்னு சொல்லணுமோ, எதை வேறு பிரிக்கணுமோ, எதை தனிமைப்படுத்தி காட்டணுமோ, எதற்கு பாதுகாப்பு தேவை, அதற்கு என்ன செய்கிறோம்? மதில்களை அமைக்கிறோம். அந்த மதில்களில் பல விதங்கள் இருக்கிறது, பல நிலைப்பாடுகள் இருக்கிறது. வயல்ல கட்டப்படுகிற வரப்பு நிலத்தினுடைய எல்லைகளையும் தண்ணீரை என்ன செய்து சேர்த்து வைக்கிறது, அதுவும் ஒரு விதமான அடப்பு தான். இப்படியே தொடங்கி பெரிய கோட்டை சுவர்கள் எல்லாம் என்ன செய்து இருக்கிறது. நினிவே குறித்தும் பாபிலோனை குறித்தும் சொல்லும் போது அதனுடைய கோட்டைகளை பற்றி சொல்லப்படுகிறது. எரிகோ மதிலை பற்றி சொல்லும்போது அது விசேஷமானதா என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறது. There are different kinds of walls. பல்வேறு விதமான மதில்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒரு பர்பஸோட, ஒவ்வொரு நோக்கத்தோடு அமைக்கப்படுகிற மதில்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்வு என்று சொல்லும்போது God is interested in the walls that are in our lives. அதுல வேதம் இப்படி சொல்லுகிறது, உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் என்ன செய்கிறது? இருக்கிறது. Thy walls are continually before me. எப்பொழுதும் உன்னுடைய மதில்கள் என்ன செய்யுது? எனக்கு முன்னாக இருக்கு. அப்போ ஏன் மதில்கள் என்று சொல்லி அதை எனக்கு முன்பாக வைத்திருக்க என்று சொல்லலாம், எப்பொழுதும் சொல்லணும்? there is something that is being protected there. அங்க ஏதோ ஒன்று என்ன செய்யப்படுது? பாதுகாக்கப்படுகிறது. பாதுகாக்கப்படுகிற இடத்துல தான் மதில்கள் மேல் எப்பொழுது என்ன தேவைப்படும்? கண் தேவைப்படும். ஒரு செக்யூரிட்டியோ சிசிடிவியோ வைத்து என்ன செய்வாங்க? பாதுகாப்பு நிறைந்த இடமா அதை வைத்திருப்பாங்க. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை விலையேற பெற்றது என்று சொல்லுகிறார், ஆத்ம மீட்பு அருமையானது என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்கள் மேல அவருக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்டை விட நம்முடைய மதில்கள் மேல் எப்பொழுதும் என்ன செய்கிறாரா? கவனம் உள்ளவராய் இருக்கிறாரா?
அப்ப என்ன விதமான மதில்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அமைத்து ஏன் அதுல கவனமா இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சில காரியங்களை சொல்லுகிறது. நான் சீக்கிரமாக சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 60:18. உன் மதில்களை ரட்சிப்பு என்று சொல்லுவாய். You will call thy walls salvation. பாருங்க, இன்றைக்கு மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை ரட்சிப்பு என்று சொல்லுகிறார்கள். அதிலும் பெந்தெகோஸ்தல் மூவ்மெண்ட்ல உள்ளவர்கள் ரட்சிப்பு என்பதற்கு ரொம்ப முக்கியத்துவத்தை என்ன செய்கிறாங்க, சொல்லுகிறாங்க. ஆனா இங்கே வேதம் அந்த ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு வித்தியாசமான ஒரு அர்த்தத்தை கற்பிக்கிறது. என்ன சொல்லுகிறது? thy walls are thy salvation. உன்னுடைய மதில்களை ரட்சிப்பு என்ன செய்வாயா, கூப்பிடுவாயா. பாருங்க, for long time we have defined salvation as belief in Jesus and being washed in his blood. இல்லையா? இயேசு மேல நம்பிக்கை வைத்து அவருடைய ரத்தத்தால கழுவப்படுகிறதா நீண்ட காலமா ரட்சிப்புன்னு என்ன செய்றோம், சொல்லுகிறோம். ஆனா வேதம் இங்கே சொல்லுகிறது thy walls are thy salvation. ரட்சிப்பை அடைந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிற பாதுகாவல்கள், நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில, அனுதின ஜீவியத்துல, நம்முடைய நடவடிக்கைகளில, நம்முடைய எண்ணங்களில, நம்முடைய செயல்களில நம்ம உருவாக்கி இருக்கிற மதில்கள், என்னென்ன நிலையிலெல்லாம் என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது, என்னென்ன காரியங்களை செய்யணும், எது ஆண்டவருக்கு பிரியமானது, எது செம்மையானது, எது நீதியானது, எது நியாயமானது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை சுற்றி அமைத்திருக்கிற மதில்களில் நமக்கு என்ன இருக்கான், ரட்சிப்பு இருக்கான். ரட்சிக்கப்பட்ட நிறைய பேர் கெட்டு போறதுக்கு காரணம் மதில்களை வாழ்க்கையில் என்ன செய்யறது இல்லை, அமைக்கிறது இல்லை. when salvation comes at free of cost, இல்லையா, எதையும் செலவு பண்ணாம என்ன செய்யுது, ரட்சிப்பு கிடைக்குதுன்னு சொன்ன உடனே they think that can revisit it frequently. மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு என்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தலாம். இல்ல இல்ல, ரட்சிப்பு என்று சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரே தரம் பெற்ற விசுவாசம் என்று அந்த வேதம் என்ன செய்து சொல்லுது. அப்படி ஒரே தரம் பெற்ற அந்த விசுவாசம் நம்பிக்கை என்று சொல்லுகிறது. ஒரே தரம் பெற்ற விசுவாசம் நல்ல நம்பிக்கை என்று சொல்லுகிறது. காப்பாற்றுவதற்கு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில மதில்களை ஏற்படுத்துவது அவசியம். for salvation to sustain, ரட்சிப்பு தொடர்வதற்கு நம்மை சுற்றிலும் பாதுகாவல்கள் ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம். உன்னுடைய எண்ணத்தை அலைய விட்டால், உன்னுடைய கால்களை அலைய விட்டால், உன்னுடைய செயல்களை அலைய விட்டா நீ பெற்ற ரட்சிப்பு என்ன செய்யாது, நிலைத்திருக்காது. இன்னைக்கு நிறைய பேர் அலைந்து விட்டு என்ன சொல்லுகிறாங்க, ரட்சிப்பின் இடத்துல இருக்குன்னு. வேதம் சொல்லுகிறது நம்முடைய பாவங்களுக்காக இயேசு ஒரே தரம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள்ல உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு என்ன செய்தாரா, சென்றார். அதை பற்றி எல்லாம் வேதத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சம்பாதிக்கப்பட்ட ரட்சிப்பை அடைவதற்கு அவர் மேல் வைக்கிற விசுவாசம், நம்பிக்கை, அதுதான் அடிப்படை. அந்த அடிப்படையை பெற்ற பிற்பாடு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையின் பாதுகாவலுக்கு என்று தேவனுடைய ஒத்தாசையோடு கூட தடுப்புகளை உருவாக்காவிட்டால், தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கை எல்லை மீறாதபடி எல்லைகளை நியமிக்காமல் போனால் சீக்கிரத்துல ரட்சிப்பு என்ன செய்வாங்க, இழந்துருவாங்க. சமுத்திரத்திற்கும் அவர் என்ன நியமித்திருக்கிறாரா, எல்லைகளை நியமித்திருக்கிறார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன்னுடைய அலைகளின் பெருமை இதோடு கூட என்ன செய்யட்டும், அடங்கட்டும் என்று சொல்லி இருக்கிறாரா. ஆண்டுடைய வார்த்தையை கவனித்து பாருங்க. சமுத்திரமா இருந்தாலும் தன்னுடைய மும்பரத்திலே கொந்தளிக்கிறதா இருந்தால் அதற்கு எல்லைகளை என்ன செய்திருக்கிறாரா, திட்டம் பண்ணி இருக்கிறாரா. அப்போ ஆண்டவர் மனுஷனுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற ரட்சிப்பு, மனுஷனுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் அனுபவம் என்று சொல்லும் போது அதுல சில மதில்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. உன்னுடைய எண்ணத்தை அலைய விட்டால், உன்னுடைய செயல்களை அலைய விட்டால், உன்னுடைய வாழ்க்கை அலைய விட்டால், தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் எப்படி இருப்பானா, கூட்டை விட்டு அலைகிற குருவியை போல என்ன செய்வானா, இருப்பானா. When a man loses his position,
பாருங்க, இந்த உலகத்துல தகுதி இழப்பு என்று சொல்லுகிறது அவரவருடைய மனதில் உண்டாகிற காரியம். ஒரு வேலையை விட்டு ஒருத்தன் போகிறான்னு சொன்னா he would have resigned long back in his mind, இல்லையா? நீண்ட நாட்களுக்கு முன்னாடியே மனதில் என்ன முடிவு எடுத்திருப்பான்? இந்த வேலையை விட்டு என்ன செய்யணும்? போகணும். yes, resigned in his mind. அவனுடைய மனதில் முடிவு எடுத்தான், இந்த வேலையை விட்டு என்ன செய்யணும்? போகணும். அந்த முடிவு தான் ஒரு நாளில் என்ன செய்யுது? வேலையை விட்டு போகும்படி செய்கிறது. அதே போல மனுஷனுடைய வாழ்க்கையில man who loses his position, தன்னுடைய மனதில சிந்தையில எல்லைகளை மீறுகிறவன் வாழ்க்கையில எல்லைகளை என்ன செய்வான்? மீறுவான். தன்னுடைய வார்த்தைகளில எல்லைகளை மீறுகிறவன் செயல்களில எல்லை என்ன செய்வான்? மீறுவான். இன்னைக்கு அநேகர் என்ன தெரியறது இல்லைன்னா, வாழ்க்கையில நான் ஒன்னும் செய்யலையே, செயல்ல ஒன்னும் செய்யலையே, I did not act upon these things, எனக்கு தோன்றுகிற எண்ணங்களின்படி இது என்ன செய்யல. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில எல்லைகள் வரையறுக்கப்படாமல், உன்னுடைய மனதின் எண்ணத்துல இருந்து உன்னுடைய செயல்கள் வரைக்கும் எல்லைகள் வரையறுக்கப்படாமல் இருக்குமானால் you will cross the line. ஏதாவது ஒரு இடத்துல எல்லை மீறி என்ன செய்வீங்க? செயல்படுவீங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்படி இருக்கும்? பாதகமாய் பாதிப்பாய் இருக்கும். எனவே வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய மதில்கள் தான் உன்னுடைய ரட்சிப்பு. நீ எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களா இருக்கலாம், எவ்வளவு பெரிய நீதிமான்களா இருக்கலாம், எவ்வளவு நல்லவங்களா இருக்கலாம், நல்ல குணசாலிகளா இருக்கலாம், திறமையானவங்களா இருக்கலாம், பட் இஃப் யூ ஹவ் நாட் புட் பவுண்டரிஸ் இன் யுவர் லைஃப், உன்னுடைய வாழ்க்கையில, எண்ணத்துல, உன்னுடைய வேலையில, உன்னுடைய தொழில, உன்னுடைய குடும்பத்துல சரியான எல்லை கோடுகள் வரையப்படாவிட்டால் you will become a failure. நீ கண்டிப்பா என்ன செய்வ? தோல்வியில வருவீங்க. நிறைய பேர் நினைச்சோன்னா எல்லை மீறுகிறதுனா பாவத்தை மட்டும் தான் நினைக்கிறாங்க. they think only sin is something that crosses boundary. பாவம் மட்டும் தான் எல்லை என்ன செய்யுது? தாண்டுதல் இல்ல. இப்ப என்னிடத்துல 100 ரூபா இருக்கு, 150 ரூபா பொருளுக்கு ஆசைப்பட ஆரம்பித்தா என்ன ஆகும்? ஒரு நாள் ஏதாவது கஷ்டத்தை அனுபவித்தோ நஷ்டப்பட்டோ அந்த என்ன செய்வேன்? அதை வாங்கிடுவேன். அன்றைக்கு அதை வாங்கும் போது அதை நிர்வாகிக்கும் சக்தி என்னிடத்தில் என்ன செய்யாது? இருக்காது. அப்போ நிறைய பேர் நினைக்கிற மாதிரி பாவம் இல்லை, நாட் ஜஸ்ட் சின். அநேகருக்கு எது இல்லைன்னா எல்லை மீறுதுன்னா என்னது? பாவம் மட்டும்தான். இல்லை, there should be boundaries everywhere. நண்பர்கள் இருக்கிறோம், நெருங்கின ஆரம்ப காலத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து நண்பர்களா இருந்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் there is a boundary, இல்லையா? சில காரியங்கள் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? விட்டு கொடுக்க மாட்டோம். எவ்வளவு பெரிய நண்பனா இருந்தாலும், எத்தனை வருஷம் நண்பனா இருந்தாலும், சில காரியங்கள் நமக்குன்னு என்ன செய்யுது? இருக்கு. அதை தாண்டி யாருமே செயல்பட என்ன செய்ய மாட்டோம்? விட மாட்டோம். பெற்றார் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, நிறைய நிலையில பாசத்தோட அன்போட வளர்க்குறாங்க, பட் they can't cross certain boundaries. இல்லையா? வயசாக சில பவுண்டரி நம்ம என்ன செய்ய முடியாது? தாண்ட முடியாது. இப்படி வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் there are boundaries. இந்த பவுண்டரிஸ் தான் நம்மளுடைய ரட்சிப்பை என்ன செய்யுது? டிஃபைன் பண்ணு. வேலை ஸ்தலத்துல, தொழில் செய்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடங்கள்ல, நம்முடைய குடும்பங்களில், மற்றவர்களோடு பழகிற இடங்களில், நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலுமே இந்த எல்லைகளை தெளிவா மைண்ட்ல பதிக்காத மனுஷன் எல்லை மீறி என்ன செய்வாங்க? செயல்படுவாங்க. நண்பர்களுடைய வீடுகளுக்கு போறோம், இல்ல உறவினர்கள் வீடுகளுக்கு போறோம், அங்க ஒரு எல்லை என்ன செய்யுது? இருக்கு. we can't go to certain places, இல்லையா? அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லா இடத்துலயும் போய் எல்லாத்தையும் தூக்கிட்டு வர முடியுமா? அதெல்லாம் முடியாது. எல்லா இடத்துலயும் ஒரு எல்லை என்பது என்ன செய்யுது? இருக்கு. A smart man knows the boundaries before he crosses them. ஒரு ஞானம் உள்ள மனுஷன் தாண்டுவதற்கு முன்னாடியே தன்னுடைய எல்லையை என்ன செய்திருக்கணும்? அறிந்திருக்கணும். இந்த உலகத்துல ஸ்மார்ட் டெசிஷன், ஞானமா முடிவெடுக்கிற எல்லாரையும் பாருங்க, they will know the boundaries that are set around them. ஒரு வேலை ஸ்தலத்திலையோ, ஒரு தொழில் செய்கிற இடத்துலையோ, இல்லை ஊழியங்களிலோ, இல்லை எந்த காரியமா இருந்தாலும், இதை நான் செய்ய முடியாது, இதை தாண்டினா என்ன நடக்கும், இதெல்லாம் தெளிவா என்ன செய்திருப்போம்? அறிந்திருப்பாங்க. அப்படி தெளிவா அறிந்திருக்கிறவங்க எந்த நிலையிலுமே தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது தெளிவா என்ன செய்வாங்க? செயல்படுவாங்க. வேகமா கார் ஓட்டுறோம், இல்லை பைக் ஓட்டுறோம், திடீர்னு ஒருத்தவங்க குறுக்கே வந்துட்டாங்க. இந்த பைக் எவ்வளவு நேரத்துல பிரேக் அடிக்கும், பிரேக் அடிச்சா எப்படி ஸ்கிட் ஆகும், இல்ல கார் பிரேக் அடிச்சா எவ்வளவு தூரத்துல நிக்காது, இதெல்லாம் என்ன செய்யணும்? தெரியணும். பிரேக் இருக்குன்னு அழுத்தி பார்ப்பேன் அப்படின்னா என்ன செய்யும்? எல்லாருக்குமே ஆபத்தாயிடும். அதனால only smart man knows the limitations of his boundary. ஒரு மனுஷனுக்கு அறிவும் ஞானமும் என்பது தான் செய்கிற காரியத்துல தனக்கு உண்டாயிருக்கிற எல்லைகளை அவனுக்கு என்ன செய்யணும்? தெரியணும்.
ஒரு வண்டி ஓட்டுறவனுக்கு கூட தன்னுடைய எல்லை என்ன செய்யணும், ஸ்பீட் லிமிட் எவ்வளோ, பிரேக் அடிக்கிற என்னுடைய லிமிட் எவ்வளோ, என்னால் இந்த ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் என்ன செய்யணும், தெரியணும். வாழ்க்கையின் சகல காரியங்களில் இந்த எல்லைகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிற மனுஷன் எல்லா இடத்துலையும் ஞானமா என்ன செய்வான், நடப்பான். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை பற்றி சொல்ல பூர்வத்திலே எல்லை குறிகளை என்ன செய்தாரா, நியமித்தாரா. set boundaries in the ancient times. இன்னைக்கு இல்ல, பூர்வ காலங்களிலே எல்லை குறிகளை என்ன செய்திருக்கிறாரு, நியமித்திருக்கிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில எல்லைகள் இல்லாத நிலையில வாழ்க்கை போயிட்டு இருக்கோம்னா, ஒரு கண்ட்ரோல் இல்லாத நிலையில, ஒரு ஒழுக்கம் இல்லாத நிலையில, ஒரு சரியில்லாத நிலையில, ஒரு ஒழுங்கில்லாத நிலையில எல்லாமே என்ன செய்யும், போயிட்டே இருக்கும். அந்த பவுண்டரிஸ் சரியா செட் பண்ணப்பட்டிருந்தா, அந்த பவுண்டரிஸ் உங்களுடைய வாழ்க்கையின் சால்வேஷனாக, ரட்சிப்பாக என்ன செய்யும், இருக்கும். இது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஈடேற்றமற்ற குறித்து நான் பேசவில்லை. வாழ்க்கையில we need a lot of boundaries to save us. பேதைகள் என்ன செய்கிறாங்களா, நெடுக போய் தண்டிக்கப்படுகிறாங்களா. the fools, பேதைகள் என்ன செய்கிறாங்களா, நெடுக போய் தண்டிக்கப்படுகிறாங்களா. எல்லைகளை அறியாத மனுஷன் will cross his boundary and will be punished for that. தன்னுடைய எல்லைகளை அறியாத மனுஷன் நெடுக போய் என்ன செய்வான், செய்யக்கூடாதான் செய்து திட்டு வாங்கிட்டு வருவான், கஷ்டப்பட்டு வருவான், வியாதிப்பட்டு வருவான், வேதனைப்பட்டு வருவான், பலர் இடத்துல பிரச்சனைகளை சந்தித்து வருவான். பட் இஃப் யூ ஆர் வித் யுவர் பவுண்டரிஸ், உன்னுடைய எல்லைகளுக்குள்ள நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, யூ வில் ஃபீல் கம்ஃபர்டபுள். எத்தனை எதிரிகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை சோர்வுகள் வந்தாலும், எத்தனை கடினங்கள் வந்தாலும், எத்தனை இடர்கள் வந்தாலும், இஃப் யூ ஆர் வித் யுவர் பவுண்டரிஸ் யூ வில் ஃபீல் ஸ்ட்ராங். இல்லையா, நம்ம பலமா உணர்வோம். நம்ம சரீரத்தில் வியாதி வந்தா கூட, as long as we feel that it is not going to put us down, நிரந்தரமா என்ன பலவீனப்படுத்திடும் என்கிற எண்ணம் நமக்குள்ள வராத வரைக்கும் அந்த வியாதி ஒரு பொருட்டு இல்லை. we can still fight that sickness. டாக்டர் இப்படி செய்யணும்னு சொல்லுவார், ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவார், அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது சொல்ல, in spite of all those things, அவங்க அப்படியெல்லாம் சொன்னாலும் we'll fight that sickness tooth and nail in our body. இல்லையா, விடாம என்ன செய்வோம், சண்டை போடுவோம். ஆனா என்னைக்கு இந்த வியாதி என்ன பலவீனப்படுத்தி, இதுக்கு மேல இந்த வியாதி என்னால் தாங்க முடியாது, தாண்ட முடியாது எண்ணுகிறோமோ, that is the limit. அதுக்கப்புறம் அந்த வியாதியோட என்ன செய்ய முடியாது, போராட முடியாது. அதனால வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் நமக்கு நல்ல மனதில் பதிந்திருக்கணும். எல்லைகள் என்று சொல்லுகிறது மிக மிக முக்கியமானது. வேதம் சொல்லுகிறது, your walls, your salvation, உன்னுடைய மதில்கள் தான், the boundaries that you draw for you, எல்லைகளை நீ மார்க் பண்ணி வைத்திருந்தனா அது உன்னுடைய ரட்சிப்பு. உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய ஆன்மீகம், உன்னுடைய வேலை, உன்னுடைய தொழில், உன்னுடைய ஊழியம், எல்லாவற்றிலும் உன்னுடைய பவுண்டரிஸ் தான் உன்னுடைய ரட்சிப்பு. பரலோகத்துக்கு போகிறது மட்டுமே ரட்சிப்பு இல்லை, வாழ்க்கையின் அன்றாட ஜீவியங்களில் இந்த எல்லைகள் வரையறுக்கப்பட்டால் தான் உன்னுடைய ரட்சிப்பு என்ன செய்யும், காக்கப்படும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. யுவர் பவுண்டரிஸ், நீ என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை ரொம்ப கேர்ஃபுல்லா ஆண்டவர் என்ன செய்யறாரு, கவனிக்கிறார். And when we go to church, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வரும்போது, திருச்சபைக்கு நம்ம வரும்போது, வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது, ஜெபம் பண்ணும்போது, he refines those boundaries. இல்லையா, சொல்லுகிறார், மகனை இதை செய்யாத, மகளை இதை செய்யாத, மகனை இதை செய், மகளை இதை செய். he redefines those boundaries. அதனால ஜெபமோ வேத வாசிப்போம் ஆண்டுடைய சமூகத்தில் வருகிறதும் இந்த பவுண்டரிஸ் ரிஃபைன் பண்ணிட்டே இருக்கு. இஃப் யூ ஆர் டூ கன்ஃபைடட் இன் யுவர் பவுண்டரிஸ் ஃபார் லாங் டைம், எல்லைகள் மாற்றப்படாமல் சரியாக்கப்படாமல் நீண்ட நாள் இருக்கும்னு வைத்துக் கொள்ளுங்களேன், யூ வில் ஃபைண்ட் யுவர்செல்ஃப் போரிங். ஒரே வேலையை திருப்பி செய்துட்டு இருக்கோம், ஒரே ஒர்க்குக்கு போயிட்டு வரோம், ஒரே சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கோம், என்னைக்குமே வீட்டில் ஒரே மாதிரி தான் எல்லாமே இருக்கு. யூ வில் ஃபைண்ட் யுவர்செல்ஃப் போர்டு. இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். செய்கிற வேலையை பற்றி அதிருப்தி ஆகிடும், போயிட்டு வர இடங்களை பற்றி அதிருப்தி ஆகணும், சந்திக்கிற மனிதர்களை பற்றி அதிருப்தி ஆகிடும். வில் ஃபீல் போர்டு. ஆனால் இஃப் தேர் ஆர் மோர் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் டு எக்ஸ்ப்ளோர், இன்னும் நம்முடைய எல்லைகள் விரிவாக்கப்பட்டு இதை விட சந்தோஷமான மகிழ்ச்சியான புதிதான காரியங்களை செய்யும்போது நமக்கு என்ன இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு. அதனால தான் புதிய பொருட்களை வாங்கும்போது நமக்கு என்ன இருக்கு, நம்மள அறியாமல் ஒரு சந்தோஷம் இருக்கு. ஒரு சின்ன பெண்ல இருந்து ஒரு கார் வரைக்கும் எதை வாங்கினாலும் என்ன இருக்கு, there is a happiness bound to that. என்ன காரணம், we are exploring new boundaries. புதிய பொருட்களை வாங்கும்போது என்ன செய்கிறோம், புதிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுகிறோம். அப்போ வாழ்க்கை ரொம்ப நாள் ஒரே எல்லைகளுக்குள்ள ஓடிட்டு இருந்தா அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா சிலர் அதனால என்ன செய்யறோம், எல்லை மீறி போறது.
என்ன செய்யறது? எல்லை மீறி போறது. நம்முடைய வாழ்க்கையில கவனமா இருக்கணும். If our boundaries are not redefined by God, தேவனால் நம்முடைய எல்லைகள் பெரிதாக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். வேதம் சொல்லுது, உன்னுடைய கூடாரத்தின் எல்லைகளா இருந்தாலும், உன்னுடைய தேசத்தின் எல்லைகளா இருந்தாலும், உன்னுடைய பிரயாசத்தின் எல்லைகளா இருந்தாலும், உன்னுடைய செயல்களுடைய எந்த எல்லைகளா இருந்தாலும், God should expand. உன்னுடைய பவுண்டரிஸ் பெருசாகணும்னா, உன்னுடைய எல்லைகள் பெருசாகணும்னா ஆண்டவர் அதை என்ன செய்யணும்? டிஃபைன் பண்ணணும். ஆண்டவர் டிஃபைன் பண்ணா you will expand without crashing what is there already. ஏற்கனவே இருக்கிறவைகளை கெடுக்காமல் உன்னுடைய எல்லைகளை என்ன செய்யலாம்? பெரிதாக்கலாம். பாருங்க, இந்த உலகத்துல விரிவாக்கம் என்று சொல்லுகிறது எப்பவுமே பிரச்சனையா தான் இருக்கும் இல்லையா? we are going to encroach into somebody's territory. சில வேளை சிலர் வீடு விற்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த வீடை வாங்க போய் அவங்கள்ட்ட பேசி ஒரு முன் தொகை கொடுத்து எல்லாம் பண்ணாலும் அந்த வீடை விற்கும்போது அவங்களுக்குள்ள என்ன வந்துடும்? they'll feel bad இல்லையா? அவங்களுக்கு ஒரு சோகம் வந்துடும். ஐயோ, வீடை விற்கிறோமே, இதோட பெரிய வீடு வாங்கியிருப்பாங்க, பட் இருந்தாலும் இதை விற்கிறோமேன்ற ஒரு சோகம் என்ன செய்யும்? வந்துடும். ஏன்? Because they feel they are losing something. ஏதோ ஒன்று என்ன செய்யறாங்க? இழக்கிறதை போல உணர்கிறாங்க. அதனால பெரிய காரியங்களுக்கு போகும்போது அந்த இழப்பின் எண்ணம் வராமல் இருக்கணும்னு சொன்னா, those boundaries should be defined by God. ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவார்னா, பழையதை குறுக்கி புதியதை விசாலமாக்குறதுல பழையதையும் புதியதையும் என்ன செய்வாரு? விசாலமாக்குவார். பழையதையும் புதியதையும் ஆசீர்வதிப்பார். He blesses what is existing and will bring his blessing upon what is being grown or expanded. இருக்கிறதையும் ஆசீர்வதிக்கிறாரு, வருகிறதையும் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். அதனால்தான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட, வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிரு. கையிடுகிற எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதம். இப்படி எல்லாம் வேதம் சொல்லுகிறதுக்கு காரணம், both existing and that is to come is to be blessed. இருக்கிறதும் வருகிறதும் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும். அப்ப ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை ரீடிஃபைன் பண்ணா இந்த பாதுகாவல் கடைசி வரைக்கும் என்ன செய்யும்? இருக்கும். உன்னுடைய சுவர்கள் தான் உன்னுடைய ரட்சிப்பு. your walls your salvation. இரண்டாவது ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவருடைய வலது புறத்திலும் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. பாருங்க, இன்றைக்கு நிறைய பேர் வாழ்க்கையினுடைய காரியங்களை கேட்கிற பெரிய கேள்வி, வாட் ஆர் மை பவுண்டரிஸ்? என்னுடைய மதில்கள் என்ன? நான் என்ன செய்யலாம், செய்யக்கூடாது? இந்த ஒரு கேள்வி எல்லாருக்குமே என்ன செய்து இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய மக்களை சமுத்திரத்தின் வழியாய் நடக்கும்போது, ஓஷன் இஸ் a huge place இல்லையா? சமுத்திரம் என்று சொன்னா என்னது? ஆறுன்னு சொன்னாலே பெருசு. சமுத்திரம் என்று சொல்லும்போது அதை விட பெருசு. To prevent his people from scattering, தம்முடைய ஜனங்கள் சிதறுண்டு போகாமல் இருக்க சமுத்திரத்தின் நடுவே வழியை உண்டாக்கி ரெண்டு புறமும் ஜலத்தை மதிலாக என்ன செய்தாரா? நிறுத்தினாரா? பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு உண்டாகிற வழியும் ஆண்டவர் நமக்கு தடை செய்கிறவைகளும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளா என்ன செய்யணும்? இருக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, God should predefine everything. எல்லாத்தையும் முன்னாடி என்ன செய்யணும்? என்கிட்ட சொல்லி சொல்லி செய்யணும். நான் இது செய்வேன், அதை செய்யணும் சொல்லணும், அதை செய்ய போறோம் அதை செய்யணும் சொல்லணும், இந்த வேலையை செய்யணுமா இந்த வேலை, அந்த தொழிலை செய்யணுமா அந்த தொழில், இப்படி ஆண்டவர் முன்னாடி சொல்லணும். பட் God does not lead that way. God defines those boundaries so that we can understand. ஆண்டவர் கோடி கிழிச்சோ இல்ல கயிறு கட்டியோ இஸ்ரவேல் ஜனங்களை சமுத்திரத்தின் வழியா என்ன செய்யல? நடத்தல. Even though his presence went before them at a particular point, அந்த இடத்துல தேவனுடைய அக்கினி மயமான சமூகமும் இரவிலே அக்கினியாகவும் பகலிலே மேகமாகவும் போனவர் எங்க போய் நின்னாரா? Where was he? He was standing behind the troops இல்லையா? பாளையத்திற்கு பின்னாடி நின்னாரு. எதனால? பார்வோனுடைய சேனை இஸ்ரவேலும் ஒன்றாக சேராமல் இருக்கிறது. அப்ப முன்னாடி செல்லும்படிக்கு அவங்களுக்கு அங்க வழிகாட்ட மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் என்ன செய்யல? போகல.
But yet he wanted people to understand the path they have to take. அவர்கள் எடுக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு உணர்த்த விரும்பினார். So he let the walls of water stand as barriers. என்ன பண்ணாரா? சமுத்திரத்தின் ஜலத்தையே மதில்களாக நிற்க என்ன செய்தாரா? வைத்தாரா? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அறியணும், we could take a lot of initiatives. நிறைய காரியங்கள் நம்ம முயற்சி பண்ணுகிறோம். நம்முடைய அனுபவம், அறிவும், நம்முடைய காரியங்களும் நிறைய காரியங்கள் என்ன செய்யுது நமக்கு சொல்லிக் கொடுக்கு. பட் காட் ரேசஸ் பேரியர்ஸ் எவ்ரிவேர் வி கோ. நம்முடைய எண்ணங்கள் சீரற்று போனா, நம்முடைய செயல்கள் சீரற்று போனா, நம்முடைய சொந்த இஷ்டத்துல இப்படி ஒரு காரியத்தை செய்துட்டே இருப்போம், நடுவில் நம்முடைய சொந்த இஷ்டங்கள் வரும், நம்முடைய சொந்த எண்ணங்கள் தோன்றும், பிறர் சொல்லுகிற மனித ஆலோசனைகள் வரும், ஒரு பக்கம் தெய்வீக ஆலோசனை வரும் போல மனுஷனுடைய ஆலோசனைகள், சில வேளை பிசாசின் தந்திரங்களினால் வருகிற ஆலோசனைகள், they will arise everywhere. But whenever we run into walls of water, எங்கெல்லாம் ஆண்டவர் பாதைகளை மறித்து செயல்படுகிறாரோ, yield to him. அவருக்கு என்ன செய்யுங்க? இடம் கொடுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, முன்னோக்கி ஓடுகிறது மட்டும்தான் வாழ்வேன். It's not so. Life is more blessed when you can stand and plan. நின்று எண்ணத்தை கொண்டு எண்ணி திட்டமிடுகிறதும் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. உங்க வாழ்க்கையில எல்லா காரியங்களையுமே மூமெண்ட்லயே இருக்கணும். எனக்கு சம்பாத்திய மூமெண்ட்ல இருக்கணும், எனக்கு வேலை மூமெண்ட்ல இருக்கணும், நான் பண்ற தொழில் மூமெண்ட்ல இருக்கணும், ஊழிய மூமெண்ட்ல இருக்கணும், ஃபேமிலி மூமெண்ட்ல இருக்கணும், நல்ல ஒரு growth இருக்கணும். இப்படி எல்லாம் நிறைய பேர் எண்ணுகிறாங்க. But we have to accord more place for these boundaries and analysis of these boundaries. நம்முடைய வாழ்க்கையின் இந்த எல்லைகளையும் அந்த எல்லைகளை ஆராய்வதற்கு அதிக நேரம் என்ன செய்யணும்? செலவிடணும். நமக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கு வாழ்க்கையில. we have a lot of choices. ஒரு கடைக்கு போனோம்னு நினைச்சா 10 வழி இருக்குல்ல, 10 ரோடு இருக்கு அந்த கடைக்கு போறதுக்கு. இன்னும் சொல்ல போனா அத மாதிரி 10 கடை என்ன செய்யுது இருக்கு. Those choices boil down to the fact what we decide. இல்லையா? எந்த கடைக்கு போறது, எந்த வழியில போகிறது கடைசியில் நம்முடைய முடிவு தான். It is our choice. அப்போ கடைகள் எவ்வளவு இருக்கு என்பதில்ல, எவ்வளவு வழிகள் இருக்கிறது என்பதில்ல, நம்முடைய சாய்ஸஸ். அதே போல வாழ்க்கையில முன்னேற்றம் மட்டுமே வாழ்வல்ல, உன்னுடைய எல்லைகளை அறிவதும் வாழ்க்கையின் ஒரு பங்கு. ஒரே வேலையில இருக்கிறேன், இந்த வேலையிலேயே இப்படியே வாழ்க்கை போகணுமா? இல்ல, யூ கேன் எக்ஸ்ப்ளோர் மோர். ஆனா பட் யூ ஷுட் நோ தி பவுண்டரிஸ். என்ன செய்யலாம், செய்ய முடியாது. பணம் இருக்கிறது, செலவு பண்ணுகிறோம், எல்லா செலவும் பண்ணலாமா? எப்படியும் செலவு பண்ணலாமா? இல்ல, there are certain choices that you cannot make. சில காரியங்கள் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஆகாரம் இருக்கு, இருக்கிற வீட்டில் சமைச்ச ஆகாரத்தெல்லாம் வேஸ்டா போயிட்டு சாப்பிட முடியுமா? நோ, there are certain boundaries. நம்ம உடம்பு அளவுக்கு தான் என்ன செய்யும், எடுக்கும். மிச்சத்தை வெளியே கூட்டி தான் ஆகணும், இல்ல பழையதாக்கி தான் ஆகணும். எல்லா இடங்களிலும் there is no harm in seeking out those boundaries. அந்த எல்லைகளை அறிவது தவறில்ல, but you cannot walk into them. இது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற எல்லைகள். இந்த உலகத்துல கட்டுப்பாடு இல்லாத, எல்லைகள் இல்லாத ஒருவர் உண்டுன்னா அது யார் மட்டும்தான்? ஆண்டவர் மட்டும்தான். ஃபார் எவ்ரிதிங் எல்ஸ் ஹி ஹஸ் டிஃபைன்ட். தேவ தூதர்கள் ஆனாலும் சரி, இந்த உலகம் ஆனாலும் சரி, இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியங்கள் ஆனாலும் சரி, ஹி ஹஸ் டிஃபைன்ட் த வே. வானத்துல நட்சத்திரங்களுக்கும் வழிகள் என்ன செய்திருக்கிறாரு, காலங்களை வழிகளை ஏற்படுத்தி எல்லாத்திற்கும் ஹி ஹஸ் டிஃபைன்ட் த பாத். மனுஷன் அதை அறிய முற்பட்டாலும் என்ன செய்யல, முழுசா அறிய முடியல. He has defined the path. எல்லாவற்றிற்கும் வழியையும் மார்க்கத்தை என்ன செய்திருக்கிறாரு, உருவாக்கி இருக்கிறார். ஆகவே மனுஷன் இது எல்லைகளை எக்ஸ்ப்ளோர் பண்றது தப்பு இல்ல. பட் when you run into walls of water, நான் தாண்டக்கூடாத எல்லை எனக்கு என்ன செய்திருக்கிறாரு, நியமித்திருக்கிறார். This is not a boundary that I should cross. ஒரு தகப்பனாக இந்த எல்லையை நான் தாண்ட முடியாது, ஒரு தாயாக இந்த எல்லையை தாண்ட முடியாது, பிள்ளையாக இந்த எல்லையை தாண்ட முடியாது, ஒரு தலைவனாக இந்த எல்லையை தாண்ட முடியாது, ஊழியக்காரனாக சில எல்லைகளை தாண்ட முடியாது, நம்ம வேலைகளை தொழில ஒரு அதிகாரியா சில எல்லைகளை தாண்ட முடியாது. We should always know those boundaries when we see those walls of water. ஆண்டவர் அவைகளை வைத்திருக்கிறது நம்மை நேர் வழியில என்ன செய்யறதுக்கு, நடத்துறது. Many people feel they are constricted. இல்லையா? என்ன அடக்குமுறையில வச்சிருக்கிறாங்க, என்ன அடக்கி வச்சுட்டாங்க, இல்லாட்டி நான் எப்படியோ வாழ்ந்திருப்பேன். It is not like that. சமுத்திரம் விசாலமானது, சமுத்திரத்தின் வழிகளும் விசாலமானது. அதனால கடலை வற்றி போக பண்ணல, split the waters
and made them stand as walls, since there was no leading pillar of fire or smoke before them. எல்லைகளை அறிந்திருந்த கர்த்தர் கடலை இரண்டாக பிளந்து வழியை உருவாக்கி நடத்துவதற்கு மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் இல்லை என்று அறிந்து இந்த ஜலப்பிரவாகத்தையே மதிலாக என்ன செய்தாரா? வைத்தாரா? நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம், God leads me by hand, என்ன கரம் பிடித்து நடத்தி கொண்டு போறார். இட்ஸ் ட்ரூ. பட் சில வேளைகளில் நம்ம போக வேண்டிய வழியில முன்னேறும்படிக்கு என்ன செய்வாரு? சொல்லுவார். தாவீது ஒரு நாள் விண்ணப்பம் பண்ணுகிறார். இட் வாஸ் ஸ்ட்ரேஞ்சஸ்ட் ஆஃப் கவுன்சில். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது வித்தியாசமான கட்டளை கொடுக்கிறார். முசுக்கட்டை செடிகளின் நுனிலே செல்லும் இறைச்சலை கேட்கும் போது பெலிஸ்தருக்கு எதிராக செல்ல கர்த்தர் உனக்கு முன்பாக என்ன செய்திருப்பாரு? புறப்பட்டிருப்பார். What does a rustling sound on the tip of leaf tips mean? Anything? இல்லையா? மரங்களின் நுனியில செல்கிற இறைச்சல்ல என்ன யுத்தத்திற்கான அடையாளமும் கடவுளுக்கான அடையாளமும் இருக்கிறது. But he choose to tell him that was his signal. அதுதான் உன்னுடைய படை முன்னேறுவதற்கான குறி என்று சொல்லி அவனுக்கு சொல்லி கொடுத்தார். அதான் மார்க்னு சொல்லி கொடுத்தார். ஆண்டுடைய பிள்ளைகளாக நம்ம அறியணும், இட் இஸ் நாட் ஆல்வேஸ் த பில்லர் ஆஃப் ஸ்மோக் அண்ட் ஃபயர். எல்லா இடத்துலையும் அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் இல்லை. சம்டைம்ஸ் வால்ஸ் ஆஃப் வாட்டர் டெல்ஸ் அஸ் வாட் டு டு. சில இடங்களில் ஜலப்பிரவாகங்கள் எழுந்து நிற்கிறது, நம்முடைய வழியை நமக்கு என்ன செய்து சொல்லி கொடுக்கிறது. எனவேதான் மனுஷனை ஆண்டவர் நடத்துகிற வழிகள் எல்லாம் ஆச்சரியமானதுன்னு வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. மனுபுத்திர இடத்தில் அவர் நடப்பிக்கும் செய்கைகளை வந்து பாருங்கள், அவருடைய கிரியைகளில் என்ன இருக்கிறது? அதிசயமும் ஆச்சரியமான காரியங்கள் இருக்கிறது என்று அங்க வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்குன்னு சொன்னவ, some of those walls are drawn by him. உன்னுடைய மதில்கள், உன்னுடைய ரட்சிப்பு, சில மதில்கள் அவரால் என்ன செய்யப்பட்டது? உருவாக்கப்பட்டது. some boundaries are drawn by him. நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளில் அநேக எல்லைகள் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த எல்லைகளுக்குள்ள செயல்பட வேண்டியது நம்முடைய அவசியம். அதனால்தான் சில வேளை சண்டை போடும்போது சொல்லுவாங்க, எல்லை மீறி என்ன செய்யாத போகாத, உன் லிமிட் அவ்வளவுதான். அது என்ன லிமிட்னு யாருக்கு என்ன செய்யறது தெரியாது. ஆனால் சொல்லிப்பாங்க, உனக்கு லிமிட்டு அவ்வளவுதான். ஆணுடைய பிள்ளைகளாக நமக்கு தெரியணும், நம்முடைய மதில்கள், நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய எல்லைகளை அவர் என்ன செய்கிறாரு? அறிந்து உருவாக்கி இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்களை வாசிங்க. சகரியா 2ஆம் அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்களை வாசிங்க. அங்க வேதம் சொல்லுகிறது, even before physical walls could be built, நம்முடைய வாழ்க்கையில சில கேரக்டரைசேஷன்ஸ், சில குணங்கள், சில கேரக்டர்ஸ் வந்து வயசாக என்ன செய்யும்? வரும். நான் இப்படிதான் நடப்பேன், நான் நேர்மையா இருப்பேன், உண்மையா இருப்பேன், இப்படி செய்வேன், அப்படி செய்வேன் என்று சொல்லி சில கேரக்டரைசேஷன் நம்மளுடைய வயசாக வருது. சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அந்த கேரக்டர் நம்ம இடத்துல என்ன செய்திருக்காது? இருந்திருக்காது. as we age and mature, இல்லையா? நிறைய காரியங்கள் செய்ய பழகும் போது, நிறைய மனிதர்களோடு பழகும் போது, நிறைய காரியங்களை செய்து அனுபவப்படும் போது ஒரு கேரக்டரைசேஷன், ஒரு விதமான எல்லைகள் நமக்கு என்ன செய்யுது? உருவாய். நம்ம இதெல்லாம் செய்யலாம், செய்யக்கூடாது, இதெல்லாம் நம்ம தலையிடக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு சில எல்லைகளை வகுக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, even before those walls are made, God stands as a guardian, as a wall of fire around them. விளையும் பயிர் முளையில என்ன செய்யுமா தெரியுமா? சின்ன வயசுல இருந்து நம்ம சில காரியங்களை செய்யாதபடி ஆண்டவர் நம்மளை தடை பண்ணி வளர்க்குறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் என்ன செய்யும்? இருக்கும். someday he knows that has to become a characterization. இப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியங்களை செய்கிறேன், சில காரியங்களை சொல்லுவோம், இதெல்லாம் செய்திருப்பேன், செய்ய மாட்டோம்னு சொல்லி. பட் ஆஸ் அ ஊழியக்காரன் அது இன்னைக்கு செய்யாம இருக்கலாம். நான் செய்கிற காரியங்கள்ல அதை என்ன செய்யலாம்? இது சரியில்லைன்னு நான் உணரலாம். ஆனா சிறு பிரயாயத்திலேருந்து அதை செய்யாமல் காப்பாற்றுறது யாரு? இல்லையா? அந்த கொஸ்டின் இஸ் தேர். சின்ன வயசுல தட் இஸ் நாட் தேர். அந்த ரூல்ஸ் எல்லாம் அப்ளை ஆச்சா? இல்ல. ஆனா சிறு பிரயாயத்துல இருந்து இந்த மாதிரி காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது, இது வேண்டாம் என்று யார் விளக்குனது? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப அறிவாளியா இருந்தேன் சின்ன வயசுல, அப்படி இல்லை. இட்ஸ் நாட் லைக் தட்.
பிஃபோர் தோஸ் வால்ஸ் ஆர் ஃபார்ம், நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை, ஊழியம், வேலை, தொழில், இவைகளில் இந்த பவுண்டரிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி God has drawn a wall of fire, ஒரு அக்னி மதிலான ஒரு மதிலை நம்மளை சுத்தி என்ன செய்திருக்கிறாரு, வைத்திருக்கிறார். That inadvertent to us, in a subconscious way, நாம அறியாத நிலையில, நம்முடைய மனதுக்கு புலப்படாத நிலையில இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டும் என்று என்ன செய்திருக்கு, நம்மள வளர்த்திருக்கு. அப்போ இன்றைக்கு அநேக வயதான காலங்களில் ஆண்டவருடைய செயல்களை பற்றி ஆச்சரியப்படுகிறது உண்டு. சிறு பிராயத்திலிருந்து, from childhood, those inadvertent walls of fire, தேவன் உருவாக்கி இருக்கிற அக்னிமயமான மதில்கள், அவர் நம்மளே மகிமைப்படும்படிக்கு, அவர் நம்மளே மேன்மைப்படும்படிக்கு, inadvertently to you, உனக்கு அறியாத நிலையில, உனக்கு புரியாத நிலையில இதெல்லாம் வேண்டாம் நமக்கு விட்டுட்டு போன என்ன செய்திருப்பாரு, சொல்லியிருப்பாரு. உன்னுடைய வாழ்க்கையில சிறு பிராயத்திலிருந்து ஆண்டவர் உங்களை நடத்தி இருந்தா நிச்சயமாவே ஒரு பெரிய அதிசயமான காரியம். ஆண்டவருடைய நோக்கம் நம்ம மேல இருக்கிறதுல அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். God's plan, ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய நோக்கம் நம்ம மேல இருக்கிற காரியத்துல அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய பேர் நினைக்கிறது வாழ்க்கையை ஏதோ நடத்திட்டு போறாரு. பட் பிஃபோர் ஆல் திஸ், அதனால சொல்லுகிறாரு, நம்முடைய தாயின் வயிற்றில் நாம் உருவேற்படும் முன்னமே உன்னை என்ன செய்தேன், அறிந்தேன். Before we knew him, நாம் அவரை அறிவதற்கு முன்னதாக, நாம் அவரை புரிந்து கொள்வதற்கு முன்னாக அவர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு, புரிந்து, he has created walls of fire in places of physical barriers that will grow as we mature and age. சிறு வயதுல இருந்து அவர் நம்ம என்ன செய்யறார், அப்படி நடத்துறார். நமக்கு முதிர் வயது வரும்போது தாண்ட முடியாத எல்லைகளை நமக்கு நாமே உருவாக்கி கொள்ளுகிறதற்கு முன்பாக நம்முடைய வாலிப பிரயாயத்துல, சிறு பிரயாயத்துல இருந்து என்ன செய்யறாரு, இப்படிப்பட்டவைகளை வைத்து நம்மை நடத்துகிறார். ஆண்டவருடைய மக்களாக உங்களுக்கு தெரியணும், நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், you might not have the maturity of old people. முதிர் வயது உள்ளவங்களுக்கும் இல்லாவிட்டால் அனுபவசாலிகளுக்கும் இருக்கிற அனுபவங்கள் உங்களுக்கு என்ன செய்யாம இருக்கலாம், இல்லாம இருக்கும். பட் when God leads, ஆண்டவருடைய வாழ்க்கையின் மேல கவனம் உள்ளவரா இருந்து உன்னை நடத்தினால், கவனம் உள்ளவரா இருந்து உன்னை காப்பாற்றினால், சிறு பிரயாயம் முதற்கொண்டு சங்கீதக்காரன் சொல்லுவான், அநேக தரம் என்னை நெருக்கினார்கள் ஆனாலும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். நாம நிறைய நேரம் நெருக்கலாம், நண்பர்கள் கட்டாயப்படுத்தலாம், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம், அதை சொல்லலாம், இதை சொல்லலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம்னு சொல்லி இருக்கலாம். பட் God's plan was on you, உன்மேல் தேவனுடைய திட்டம் இருக்குமானால் அந்த பொல்லாங்குக்கு உன்னை என்ன செய்ய மாட்டாரு, உட்பட விட மாட்டார். உன்னை அதுல இருந்து வேறு பிரித்து என்ன செய்வாரு, கொண்டு வருவார். உண்மையிலேயே உன்னுடைய மனதிலும் வாழ்க்கையிலும் எல்லைகள் உருவாவதற்கு முன்னே அவர் அக்கினியின் மதிலாக இருந்து உன் நடுவில் மகிமையா என்ன செய்திருப்பாரு, இருப்பார். எப்பவுமே சிறு பிரயாயமானாலும் வாலிப பிரயாயமானாலும் ஜெபிக்கும் போது வாலிபம் காக்கப்படுவதற்கு என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். Young age is when people can go astray. முதிர் வயது உள்ளவங்க தப்பு செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்லல. பட் இளம் வயது உள்ளவர்கள், வாலிபர்கள் வழி தப்பி போறது என்னது, மிக மிக சுலபமானது. If your youth is preserved, உன்னுடைய வாலிபம் காக்கப்பட்டா உன்னுடைய முதுமை என்ன செய்யப்படும், காக்கப்படும். உன்னுடைய வாலிபத்தில் நீ சரியா நடத்தப்பட்டா உன்னுடைய முதுமை எப்படி இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். A lot of people has lost their youth and they are trying to reconstruct their life in their old age. இளம் வயதுல தவறான நிலையில, கடவுளுக்கு பிரியமில்லாத நிலை இல்ல, வாழ்வை பாதிக்கும் பாதையில செஞ்சுட்டு முதிர் வயதுல லைஃபை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. டோன்ட் டு தட். ஆண்டவருடைய செயல் என்று சொல்லுகிறது, அக்கினியின் மதிலாக என்ன செய்கிற, பிஃபோர் தோஸ் வால்ஸ் ஆர் ஃபார்ம், சரீர பிரகாரமாக, கட்டுமானமாக, எண்ணமாக, செயலாக இந்த மதில்கள் உருவாவதற்கு முன்னமே அக்னியின் மதிலாக இருந்து என்ன செய்கிறாரா, காக்கிறாரா. வேதம் அழகா சொல்லுது, go and tell that young man, அந்த வாலிபனுக்கு என்ன செய், போய் சொல்லு. இந்த பட்டணத்திலே மதில்கள் உண்டாவதற்கு முன்னமே கர்த்தர் அக்னியின் மதிலாக என்ன செய்வார், இருந்து அது நடுவில் எப்படி இருப்பாரா, மகிமையா இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. He will be a glorious God among them.
உன்னுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஆண்டவர் மகிமையின் தேவனா இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா walk in the path where those walls of fires are set. உன்னை சுற்றி அமைக்கப்படுகிற அக்கினிமயமான மதில்களுக்குள் என்ன செய்யுங்க, நடக்க. இன்னைக்கு அநேகம் பேர் நினைக்கிறது என்னுடைய பிள்ளைங்க என்னுடைய குடும்பம் என்ன சொன்னது, people think like this, என்னுடைய பிள்ளைங்களை சரியா நடத்திடுவேன், வாலிபத்தில் சரியா நடத்தி. It's not like that. It's God's grace. தேவனுடைய கிருபை. அதனால வேதம் சொல்லுது எப்போதும் பயந்திருக்கிறவன் பாக்கியம். We should always have a fear not only of God but of his children. நம்ம சுற்றி எதெல்லாம் வேல்யூபிளா நம்ம கன்சிடர் பண்றோமோ அதை பத்தி பயம் எப்பவுமே என்ன செய்யணும், இருக்கணும். அதான் சொன்னேன், இன்றைய ஜெனரேஷன் இஸ் பீங் தாட் டு பி கேர்லெஸ். கவனமற்றவங்களா இருக்க இன்றைக்கு தலைமுறைக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அதை கேர் ஃப்ரீ லைஃப் என்ன செய்யறாங்க, சொல்லுகிறாங்க. At every blessed portion of your life, உங்க வாழ்க்கையில கவனித்து பாருங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலையில உங்க வாழ்வுக்கு கை கொடுத்த எல்லாமே கவனமா நீங்க உருவாக்குனதா இருக்கும். படிச்சதா ஏதோ ஒரு காரியத்தை கவனமா என்ன செய்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இல்ல திட்டிருந்தாலும் ஒழுங்கா போயிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு வேலைன்னு சொன்னாலும் அந்த வேலையில ஒழுங்கா இருந்துதான் ஆகணும்ன்ற சூழ்நிலைக்கு என்ன செய்திருப்பீங்க, இருந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு அந்த படிப்பு, அந்த வேலை, நீங்க பண்ண தொழில் கை கொடுத்து உங்களை என்ன செய்திருக்கு, காப்பாத்திருக்கு. ஆனா அன்றைக்கு அது கவனமா இல்லாம இருந்திருக்கு. வேலைக்கு ஒழுங்கா போல, தொழில ஒழுங்கா செய்யல, இன்னைக்கு என்ன செய்திருப்பீங்க, யூ வுட் ஸ்ட்ரகிள். என்னைக்கு வாழ்க்கையில எல்லா காரியங்களும் நீங்க கவனித்து வேறவே யூ ஹவ் பீன் கேர்ஃபுல். கட்டாயத்தினாலோ இல்லாட்டி யாராவது திட்டினாலோ இல்லாட்டி யாராவது ஒழுங்குபடுத்தினாலோ இல்லாட்டி மிரட்டினாலும் எப்படியோ ஏதாவது காரியத்துல நீங்க ஒழுங்கா இருந்திருப்பீங்களோ அது இன்னைக்கு என்ன செய்யும், கை கொடுக்கும். வாழ்க்கையில ஒழுங்கினமான பகுதிகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வாழ்க்கையில ஏதாவது பாதிப்பா என்ன செய்யும், இருந்துட்டே இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எவ்ரி பிளஸிங் தட் இஸ் born into our life, நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய கவனத்திலிருந்து என்ன செய்தது, பிறக்கிறது. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, பதில்கள் உருவாவது பிஃபோர் யூ ஹவ் செட் a strategy for your life. என் வாழ்க்கை இந்த டைரக்ஷன் தான் போகணும்னு சொல்றதுக்கு முன்னாடி God setting his fire as a wall, அவருடைய அக்கினி மதிலாக நம்ம சுற்றி இருக்கிறது அவசியம். That defines what our future will be. நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை அது என்ன செய்யுது, தீர்மானிக்கிறது. ஆணுடைய மக்களாக நம்ம அதுக்கு ரொம்ப என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். நான்காவது ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. ஏசாயா 62 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 62 அதிகாரம் 6 வசனம். அங்க வேதம் சொல்லுகிறது, I will set watchmen on your wall who will never be silent. பாருங்க, நிறைய பேருக்கு வாழ்க்கையில மதில்கள் இருக்கிறது. பெற்றார் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, இல்ல குடும்பம் என்ன நிலையில, சமுதாயம் என்ன நிலையில, திருச்சபை என்ன நிலையில, வேதத்தை கற்றுக்கொண்ட நிலையில so many walls have been taught to us. நிறைய மதில்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. But there are places in secrecy, in secret, இல்லையா, மறைவிடங்களில் யாருமே அறியாத நிலையில இந்த மதில்களை ஏறி குதிக்கிறதுக்கான வழிகள் நமக்கு என்ன செய்யுது, வரும். All of our lives get the chance. மறைவிடங்களில் இந்த சோரை ஏறி குதிப்பதற்கான வாய்ப்பு என்ன செய்யும், வரும். And that is where God is very careful. அங்கதான் ஆண்டவர் எப்படி கவனமா இருக்கிறாரா, ஒரு காலம் அமைதியா இராத ஜாமக்காரர்கள் என்ன செய்கிறாரா, கட்டளை எடுக்கிறாரா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, I need people to pray for me. நிறைய பேருக்கு ஆசை, அது எனக்காக ஜெபம் பண்ணுறவங்க வேணும். என் வாழ்க்கைக்காக யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா, ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுவாங்களா, அப்பா அம்மா ஜெபம் பண்ணுவாங்களா, இல்ல திருச்சபையில யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா, இல்ல யாராவது பொறுப்பெடுத்து ஜெபம் பண்ண. மோர் தென் தோஸ் பீப்புள் who pray for you, you need people who speak for you. ஜெபம் பண்ணுகிறவங்கள உன்கிட்ட பேசுறவங்க அதிகம் தேவை. இன்னைக்கு உலகம் சைலண்டா சப்போர்ட் பண்றவங்க தான் வேணும்னு நினைக்கிறாங்க. they don't want people to speak. என்ன செய்ய சொல்றாங்க, பேசாத. வேதம் சொல்லுகிறது, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாத. எக்காலத்தை போன்ற சத்தத்தை உயர்த்தி யாக்கோபுக்கு அவனுடைய மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவருடைய அக்கிரமங்களையும் தெரியப்படுத்து. பி சைலண்ட் அப்படின்னு சொல்லிச்சா வேதம்? இல்ல, டோன்ட் பி சைலண்ட். தவறு செய்கிறவங்க எல்லாரும் விரும்புறது என்ன தெரியுமா? they want to buy silence. தவறு செய்யறவங்களுடைய முதல் அடையாளம் என்னது? மற்றவங்களை வாய மூட வைக்கிறது தான்.
If you see anybody silencing others, யாராவது மற்றவங்களை பார்த்து வாயை மூடிடுங்க, சொல்லாதீங்க, பேசாதீங்கன்னு சொன்னா they are trying to hide some fault. ஏதோ தவறையோ பாவத்தை என்ன செய்றாங்க? மறைக்க விரும்புறாங்க. Only a sinful man would exalt himself in silence. பாவிதான் மறைவிடங்களில அமைதலா சத்தம் இல்லாம தன்னை என்ன செய்வான்? நிலைப்படுத்திக் கொள்வான். ஒரு ராஜா இன்னொரு ராஜாக்கு மேல யுத்தம் பண்ணிட்டு போறான், அந்த தேசத்தை கைப்பற்றான். What would you do the first? முதல்ல என்ன செய்வான்? தன்னை அந்த ராஜ்யத்தின் ராஜாவாக என்ன செய்வான்? பிரகடனப்படுத்துவான். ஒருத்தன் திருட்டுத்தனமா அந்த நாட்டுல புகுந்து அந்த நாட்டுல வாழணும்னு நினைக்கிறவன் என்ன செய்வான்? யாருக்குமே தெரியாம அமைதியா இருந்துட்டு என்ன செய்வான்? திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருப்பான். இது இந்த உலகத்தினுடைய நேதி. This is how this world works. And people who sin, பாவம் செய்யறவங்க எல்லாம் கவனித்து பாருங்க, they want to silence everybody. புருஷனை பார்த்து பேசாதன்னு சொல்லுவாங்க, மனைவியை பார்த்து வெளியே சொல்லிடாதுன்னு சொல்லுவாங்க, பிள்ளைங்களை பார்த்து வெளியே சொல்லாதுன்னு சொல்லுவாங்க, வேலை செய்யற இடத்துல பார்த்தா யாரும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லுவாங்க, தொழில் செய்யற இடத்துல பார்த்தா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க, ஊழியம் செய்யற இடத்துல பார்த்தா எல்லாமே மறைமுகமா வைத்திருக்கணும்னு நினைப்பாங்க. This is born out of sin. These silence are born out of sin. இன்னைக்கு நிறைய பேரு பேசுவதை என்ன செய்யல விரும்பல. யாருமே எது பேசக்கூடாது. யாருமே only when people speak you can analyze the truth. மனிதர்கள் பேசினாதான் உண்மை என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். பேசாம இருக்கிறவங்கள பார்த்தா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப எண்ணி பேசுறவங்கள பார்த்தாலும் எப்படி இருக்கணும்? ரொம்ப பிளான் பண்ணி பேசுவாங்க. என்ன சொல்ல வராங்கன்னு யாருக்குமே என்ன செய்யாது புரியாது. They will plan tremendously in their heart and speak. முதல்ல கடவுளிடத்துல பேசும்போதும் மனம் விட்டு பேசணும், மனிதனிடத்துல பேசும்போதும் மனம் திறந்து என்ன செய்யணும்? பேசணும். உண்மை இல்லாதவங்க எப்பவுமே மனம் திறந்து என்ன செய்ய மாட்டாங்க? பேச மாட்டாங்க. எல்லாத்தையும் மறைச்சு பேசுவாங்க. ஆனா இந்த உலகத்துல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மறைக்கிறவங்களை பார்த்து என்ன நினைப்பாங்கன்னா, ஓ நிறைய விஷயம் தெரியும் போல. இட்ஸ் நாட் லைக் தட். இட்ஸ் நெவர் லைக் தட். பவுல் அடியாள் எழுதும்போது எழுதுகிறார், பிரயோஜனமானது ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைக்கும். I never hid anything that will be useful to you. திருச்சபையில போதகத்தை பற்றி வேதம் பேசும்போதும் பிறருடைய வாழ்க்கை வரவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ வாழ்றவங்களோ வாழாம போறவங்களோ அவங்க வாழ்வதற்கான போதனை என்ன செய்யணுமா? கொடுக்கணுமா? பிரயோஜனமானதை மறைப்பது திருச்சபையின் போதகத்திற்கு அழகில்லைன்னு வேதம் சொல்லுது. அப்படியே நம்முடைய வாழ்க்கைகளிலும் காரியங்கள் வேதம் சொல்லுது, உன்னுடைய மதில்கள் மேல் ஒரு காலம் அமைதியாயிராத ஜாமக்காரர்களை people I will let watchmen who are never silent. எப்பவுமே அமைதியா இல்லாத வாட்ச்மேன், ஜாமக்காரர்கள். அப்படி இல்லாதவங்களை என்ன சொல்லுது? அவர்கள் குலைக்க மாட்டாத ஊமையான நாய். என்ன நாயா? என்ன நாயா? ஊமையா போன நாயா. You see people who don't speak out things that they need to speak. பேச வேண்டியதை பேசாம ஒழிக்கிறவங்களை பாத்தீங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா? ஊமையான நாய்கள். கொலைக்கிற நாய் கடிக்காது, அப்படித்தானே? கொலைக்கிற நாய் கடிக்காது. அப்படியே பார்த்துட்டே இருக்கும். எவ்வளவு 2 ஸ்டெப் எடுத்துட்டானா 3 ஸ்டெப் எடுத்துட்டானா இந்த பவுண்டரி தாண்டணும்னு கடிச்சணும்னு பிளான் வச்சிருக்கிறது பார்த்தா அப்படியே அமைதியா நின்று பார்த்துட்டே இருக்கும். திடீர்னு ஓடி வந்து என்ன செய்யும்? ஒரு கடி வச்சுட்டு போயிடும். நம்முடைய வாழ்க்கை ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு காலம் அமைதியா இராத ஜாமக்காரர்கள் நமக்கு. we need people who will continuously test and torment us. அநேக ஆலோசனைக்காரர்கள் இருந்தா என்ன வருமா? சுகம் வருமா? சிலர் ஃபேவரட் ஆலோசனைக்காரங்க சிலர் வச்சுப்பாங்க. நான் நினைக்கிற மாதிரி அவனை நினைப்பான், நான் யோசிக்கிற மாதிரி அவனை யோசிப்பான். கடைசியில பார்த்தா நடுத்தல் இழுத்துட்டு என்ன செய்வான்? 2 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி யோசிச்சு போயிடுவாங்க. நம்ம வீடா இருந்தாலும் வாழ்வா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் ஊழியமா இருந்தாலும் there should be multitudes of counsel. இல்லையா? யுத்தம் பண்ண போனா எப்படி போகணுமா? ஆலோசனை பண்ணிட்டு போகணுமா? வீடை கட்டினா என்ன பண்ணுமா? உட்காந்து கணக்கு பார்த்து கட்டணுமா? இதெல்லாம் ஏன் வேதம் சொல்லுது? we need multitudes of counsel. வெவ்வேறு விதமான ஆலோசனைகள் என்ன செய்யணும்? வரணும். ஆண்டவரே ஆலோசனை கொடுத்தா எப்படி கொடுக்கிறாராம்? கடற்கரை மணலத்தனையான காட்ஸ் கவுன்சில். தேவனுடைய ஆலோசனை சொல்றது எவ்வளவா? கடற்கரை மணலை பார்க்கலாம் அதிகமா. நிறைய பேர் ஒரே ஆலோசனை ஒரே சிந்தனைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஆலோசனை மட்டும்தான் என்ன செய்யணும்? நல்ல ஆலோசனை. கர்த்தருடைய ஆலோசனை தான் நல்ல ஆலோசனை.
a counsel from God. And he himself gives a multitudes of counsel. உங்க வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, கடவுள் ஒரே ஒரு ஆலோசனை சொல்லி உங்களை நடத்தியிருந்தா இவ்வளவு தூரம் வாழ்க்கையில வந்திருப்பீங்களா? நீங்க இழைக்கிற தவறுகள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், பிரச்சனைகள், சவால்கள் ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு விதமான ஆலோசனைகள் என்ன செய்திருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார் இல்லையா? He has given you multitudes of counsel. ரெண்டு ஆலோசனைகள் ஒரே விதமா என்ன செய்யறது இல்ல, இருக்கிறது இல்ல. That is what brought you so far. அதுதான் உங்களை இவ்வளவு தூரம் என்ன செய்திருக்கு, கொண்டு வந்திருக்கு. எங்கேயுமே ஒரே சிந்தனை, ஒரே யோசனை எல்லாம் பேசாதீங்க. In the multitude of counsel there is comfort. ஆலோசனைக்காரர்கள் அதிகம் இருந்தால் என்ன இருக்குமா, சுகம் இருக்குமா? ஆலோசனைக்காரர்கள் இல்லைன்னு சொன்னா ஒரே கலக்கமா வாழ்க்கை என்ன செய்யுமா, போகுமா? யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு. என் போற ரூட் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, நான் பிளான் பண்றது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, நான் செய்யறது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் எதுக்கு? தேவனுடைய ஆலோசனை என்று சொன்னால் there should be multitude of counsel. ஒரே ஒன்று சொல்லிட்டார் ஆண்டவர், ஒன்னே. It's not like that. There is a multitude of his counsel. அவருடைய ஆலோசனைகள் கடற்கரை மணலை விட அதிகமான ஆலோசனைகள். Every small portion, every small thing, every small portion of our life needs a multitude of counsel. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் நிறைய ஆலோசனை செய்யணும் வேணும். சில பேர் டாக்டர்கிட்ட போவாங்க, இந்த டாக்டர்கிட்ட ஒரு 4 நாள் போய் பார்ப்பாங்க, இது சரியாகல, இன்னொரு டாக்டர் போவாங்க. கடைசியில் எல்லா டாக்டரும் கொடுக்குற மருந்து ஒரே நேரத்தில் சாப்பிட்டு இருப்பாங்க. இது அந்த டாக்டர் கொடுத்த சீட்டு, இது இந்த டாக்டர் கொடுத்த சீட்டு, அந்த டாக்டர் கொடுத்த சீட்டு, ஒரு 10 சீட்டு வச்சிருப்பாங்க. எந்த வியாதி வந்தாலும் ஒரு சீட்டு எடுத்துட்டு என்ன செய்யுது, மெடிக்கல் ஸ்டோர் போறது. அது அவங்களுடைய ஜீவனுக்கே என்ன செய்யும், சில வேளை ஆபத்தாயிடுது. யூ நீட் கவுன்சில் எவ்ரி டைம் ப்ராப்ளம்ஸ் கம் அப். வியாதியோ பலவீனங்களோ கஷ்டங்களோ வரும்போது நமக்கு நிறைய ஆலோசனைகள் என்ன செய்யணும், வந்துட்டே இருக்கணும். The multitude of counsel there is comfort. நிறைவான ஆலோசனைகள் என்ன இருக்கிறது, மகிழ்ச்சியும் சுகமா இருக்கு. சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் பிள்ளைங்களை வளர்க்கணும் சொல்லுவாங்க, நான் சொல்றதை மட்டுமே என்ன செய்யணும், கேட்டு நடக்கணும், யார் சொல்றதையும் கேட்க கூடாது. That is not how this world works. இல்லையா? அது உலகம் நடத்துற விதம் இல்லை. Teach your children the ways of this world. இந்த உலகத்தினுடைய காரியம் என்ன செய்யுங்க, சொல்லிக் கொடுங்க. Let them find who is truthful and not. யார் உண்மை உள்ளவங்க இல்லைன்னு என்ன செய்யட்டும், அவங்களுக்கு தெரியட்டும். நான் சொல்ற மாதிரியே நடக்கணும்னு சொல்றவங்க எல்லாருமே they will crash others. எல்லாரும் நான் சொல்ற மாதிரியே போங்க, நான் சொல்ற மாதிரியே வாங்கன்னா அது பேர் என்னது, கியூ. அதுல யாராவது வெற்றி பெற முடியுமா? Can anybody be successful in a queue? ரேஷன் கடை கியூ இருக்கு, மாறினா அடிச்சே போடுவாங்க, அப்படிதானே? எப்போ வந்த பின்னாடி ஓடு அப்படின்னு என்ன செய்வாங்க, அடிச்சே போடுவாங்க. அது மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் எடுக்கிற இடத்துல ஏதாவது ஒரு ஆள் நுழைஞ்சு பாக்குறாங்களேன், எல்லாருக்கும் பிபி எல்லாம் என்ன செய்யும், அப்படியே ஷூட் அப் ஆயிடும். எங்கடா வந்த, எப்படா வந்த, ஏன்டா நடுவில் நுழைஞ்ச அப்படின்னு என்ன செய்வாங்க, சண்டை போட்டுருவாங்க. And people who say there is only one counsel, ஒரே ஒரு ஆலோசனை உண்டு, எல்லாரும் கியூ கேட்டி வாங்கன்னு சொல்றவங்க யாருமே முன்னேற என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. And God in his knowledge, தேவன் தன்னுடைய ஞானத்துல கடற்கரை மணலத்தினான ஆலோசனைகளை நமக்கு என்ன செய்திருக்கிறாரு, வைத்து. ஃபார் எவ்ரி சிச்சுவேஷன், நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் கடற்கரை மணலத்தினான ஆலோசனைகள் என்ன செய்து இருக்கு. அதனால்தான் ஆண்டவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லுகிறது. பீப்புள் வில் சே இதான் ஸ்ட்ராட்டஜி, இதான் வழி, இப்படிதான் போக முடியும், அங்க போக முடியாது. பட் when God counsels, தேவன் வழிகாட்டும் போது, தேவன் ஆலோசனை சொல்லும் போது ஏராளமான ஆலோசனைகள் என்ன செய்யும், வரும். That is why he has set watchmen who are never silent. எனவேதான் அமைதியா இராத ஜாமக்காரர்கள் என்ன செய்யறாரு, நிறைய பேருக்கு அமைதியான போதகர்கள் வேணும், அமைதியான ஊழியக்காரங்க வேணும், அமைதியான பெற்றோர் வேணும், அமைதியான அதிகாரிகள் வேணும். என்கிட்ட சொன்னா நான் கரெக்ட் பண்ணிருப்பேனே, என்னையே கோபப்படுத்திட்டுறீங்க அப்படின்னு கேட்கறவன் எத்தனை பேர் இருக்கா நாட்டுல? நம்ம வீட்டுல இருக்க பிள்ளைங்கள்ல இருந்து வேலை செய்யற இடம் வரைக்கும் எல்லாரும் இதை தான் செய்யறான் சொல்றேன். பட் இட் இஸ் நாட் லைக் தட். அது அப்படி அல்ல. தேவனுடைய திட்டம் என்று சொல்லுகிறது ஓயாமல் சொல்லப்படுகிறது. பரலோகத்தில் வேதம் சொல்லுகிறது, கேராபீன்கள் சேராபீன்கள் எல்லாம் நிற்கிற இடத்துலையும் வேதம் என்ன சொல்லுது, when people stand in the holy of holies, பரிசுத்தருடைய சமூகத்துல, மகா பரிசுத்தமான தெய்வத்துடைய சன்னிதானத்துல நிற்கும் போதும் அங்க பாடுகிறவருடைய வார்த்தை என்ன, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். Don't the world know? இந்த நேரத்தில் உலகம் ஃபுல்லா கேட்டிருக்கோம்ல அது இல்லையா?
God's presence would have been filled with that wholeness. இல்லையா? அந்த வார்த்தைகளினால தேவ சமூகமே என்ன செய்திருக்கும்? நிரம்பி இருக்கணுமே. Why do they keep uttering it again and again? ஏன் திரும்ப திரும்ப சொல்லுகிறாங்க? That multitude is needed. ஜனங்கள் தேவனை அறிகிற அறிவிலை வளரவும் தேவனுடைய சன்னிதானத்தை பருகிறவர்கள் அறிந்து கொள்வதற்கும் reiterating, saying that again and again is necessary. மறுபடியும் 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 சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. Don't underestimate repetitive words. மறுபடியும் மறுபடியும் சொல்லப்படுகிற வார்த்தைகளை குறித்து கவனமா அற்றவர்களா இராதீங்க. இன்னும் அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க, இப்படிதான். It's not like that. When God takes special interest in your walls, உன்னுடைய மதில்கள் மேல் தேவனுக்கு கவனம் இருக்கும். ஆனால் எப்போதுமே அமைதியா இராத ஜாமக்காரர் என்ன செய்வாரு? கட்டளை, if one man falls silent, the other will start speaking. அதனால இயேசு இடத்திலே வரும்போது அவர் சொல்லுகிறார், இவர்கள் கூப்பிடாவிட்டால் யார் கூப்பிடுவாங்கன்னு? யார் கூப்பிடுவாங்கன்னு? இந்த கல்லுகளே கூப்பிடுன்னு சொன்னார். உன்னுடைய வாழ்க்கையில எல்லாரையும் அமைதிப்படுத்தினாலும் யாராவது ஒருவர் சொல்வதற்கு உன்னை சுற்றி எழும்பிட்டே இருக்கிறாங்கன்னா, உனக்கு ஆலோசனை சொல்லவும் வழிக்கல்லவும் காரியங்களை உனக்கு சுட்டி காட்டவும் கூடியவங்க உன்னை சுற்றி இருக்கிறாங்கன்னா, you are really blessed. If you have people who take special interest in your life, உன்னுடைய வாழ்க்கையை குறித்து கவனமான எண்ணம் உள்ளவங்க நிறைய பேர் நம்ம சுற்றி இருந்தா சந்தோஷம். They will constantly taunt us. அந்த விதத்துல சத்துருக்கள் ரொம்ப முக்கியம். நமக்கு சத்துருக்கள் ரொம்ப முக்கியம். They keep on measuring us, இல்லையா? அப்படிதானே? இவங்களால என்ன முடியாது. They keep on testing our boundaries. அந்த பவுண்டரி டெஸ்ட் பண்றதுனால தான் நமக்குள்ள என்ன இருக்கு? இந்த உத்வேகம் இருக்கு. அந்த பவுண்டரி டெஸ்ட் பண்ணலன்னா we will fall into comfort zone. இல்ல எல்லாம் நல்லா போகுது, சந்தோஷமா இருக்கிறேன். Only we have enemies to taunt us. Only when we have people who speak against us, we re-establish our boundaries. இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. பாருங்க, நாட்டில் நாய் நிறைய குலைக்கும். இந்த கட்டி போடுற நாய் குலைக்கிறத பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கா இல்லையா? நாய் சும்மா ரோட்ல இருந்து குலைக்கிறதுக்கும் அந்த கட்டி போடுற நாய் உயிரை விட்டு உருண்டு சைன் மாடியில குலைக்கிறதுக்கும் நிறைய என்ன இருக்கு? டிஃபரன்ஸ் இருக்கு. We find a rather sarcastic pleasure in that. என்ன மாதிரி கத்துது பத்தியா? மற்ற நாய் கத்துனா என்ன பண்ணுவாங்க? கடிச்சிடணும் ஒரு தாட்டுக்கு வந்துருவாங்க. இந்த கட்டி போடுற நாய் கத்துனா மட்டும் எல்லாம் பார்ப்பாங்க, என்ன இப்படி கத்துது, இதுக்கு இது பிடிக்காதோ, எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நாய இது ஏன் இங்க கத்துது இப்படி? அதனால there is a pleasure in enemy speaking. சத்துருக்கள் பேசுவதிலும் ஒரு மகிழ்ச்சி என்ன செய்யுது இருக்கு. நிறைய நேரம் நிறைய பேர் நினைக்கிறது, எனக்கு எதிரே யாரும் வரக்கூடாது, எனக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது. there is a pleasure in that. கடிக்க முடியாம கொலைக்கிறவங்களை பார்த்தா நமக்கு என்னது? சந்தோஷம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நமக்கு தெரியணும், ஒன் ஆஃப் காட்ஸ் கிரேட்டஸ்ட் பிளெஸிங், தேவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் வந்து நம்முடைய மதில்கள் மேல் அமைதியா இராத ஜாமக்காரர். நம்ம எப்பவுமே டான் பண்ணி இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லக்கூடியவங்க நம்மளை சுற்றி இருந்தும் சந்தோஷம். நீ செய்யறது எல்லாமே கரெக்ட், நீங்க செய்தா கரெக்டா தான் இருக்கும் பாஸ்டர், நீங்க செய்தா கரெக்டா தான் இருக்கும் அப்பா, நீங்க செய்தா கரெக்டா தான் இருக்கும் அம்மான்னு இப்படி சொல்றவங்க இருந்தான்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒளிஞ்சோம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மட்டும் நம்மளை சாத்து கும்பிடுற சாமி, நீங்க நல்லா பண்ற சாமி அப்படின்னு சொல்ல தொடங்கினான்னு வச்சுக்கோங்க, அதை விட பெரிய நரகம் வர எதுவுமே கிடையாது. அப்படி யாராவது சொல்ல ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கை எல்லாமே ரிவர்ஸ்ல போது முடிவு பண்ணிடுங்க. ஆண்டுடைய மக்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் அறியணும், ஒன் ஆஃப் காட்ஸ் கிரேட்டஸ்ட் பிளெஸிங் இஸ் செட்டிங் வாட்ச்மேன் ஹூ ஆர் நெவர் சைலண்ட். நம்முடைய மதில்கள் மேல் அமைதியா இராத ஜாமக்காரர்களை கர்த்தர் கட்டளையிடுவது பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, ஏசாயா 49 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. பாருங்க, அங்க வேதம் சொல்லுகிறது, நம்ம ஏற்கனவே வாசித்த பகுதி தான், என்னுடைய உள்ளங்கைகளில் உன்னை என்ன செய்திருக்கிறேன். You have been strategically placed. இந்த மதில்களுடைய முக்கியத்துவம் எங்க விளங்குதுன்னா your position, இல்லையா? ஒரு நாடை பிடிக்க போறாங்க, ஒவ்வொரு பட்டணமா கைப்பற்றிட்டு போறாங்க. என்னைக்கு அதனுடைய முக்கியமான தலைநகரமான இடத்தை பிடிக்கிறாங்களோ அன்னையோட எல்லாம் என்ன செய்திருச்சு, முடிஞ்சிருச்சு. சீரியால 14 வருஷமா யுத்தம் போயிட்டே இருந்துச்சு. ஒன் டே தே ஹெல்ப் டமஸ்கஸ், இல்லையா? ஒரு நாள் டமஸ்கஸை பிடிச்சாங்க, சீரியாவுடைய யுத்தமே என்ன செய்திருச்சு, முடிஞ்சிருச்சு. ஆணுடைய பிள்ளைகளாக நமக்கு தெரியணும், the strategy of our placement defines our boundaries. நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு முக்கியமான இடத்துல வைக்கப்பட்டிருக்கோ அவ்வளவு முக்கியமான எல்லைகள் நமக்கு என்ன இருக்கணும், வரையப்பட்டிருக்கும்.
நிறைய பேர் நினைக்கிறது கடினமான எல்லைகள் எனக்கு ஏன்னு. இஃப் யூ பிளேஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி, முக்கியமான இடத்துல வைக்கப்பட்டா, முக்கியமான நிலைக்குரிய மனிதனாக மனுஷியாக நீ எண்ணப்பட்டா, உன்னை சுற்றி வரையப்பட்டிருக்கிற எல்லைகள் கடினமானதா என்ன செய்யும் இருக்கும். ஒரு இடத்துல ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிறீங்க, கேன் யூ ஃப்ரெட்டர்னைஸ் வித் காமன் ஒர்க் பீப்புள்? டெய்லி உங்க கூட வேலை செய்யறவங்க கூட உட்காந்து சமநிலையில அவங்க கூட போயிட்டு வர முடியுமா? முடியாது. நீங்க அப்படி போனாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க, இல்லை மதிக்க மாட்டாங்க. The higher you grow, the more strategically you placed, the more powerful are your boundaries. எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குதோ, எவ்வளவு உயர்வு இருக்குதோ, அவ்வளவு தூரம் உடைய மதில்கள் எப்படிப்பட்டது, முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையா? பாழடைஞ்ச வீட்டில் முள்ளுவேலி இருந்தாலும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பார்த்துக்க மாட்டாங்க. நல்ல வீடுனா, பாதுகாக்கப்பட வேண்டிய பொருட்கள் இருக்க வீடுனா, அந்த மதில்களுக்கு என்ன இருக்கு, அதுல முள்ளு வேலி போட்டா கூட யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, தாண்ட விட மாட்டாங்க. ஆண்டுடைய மக்களாகி நமக்கு தெரியணும், the more strategically you are placed, the more value your walls carry. நிறைய பேர் நினைக்கிறது, அவனை மாதிரி நான் வாழக்கூடாதா, ஃப்ரெண்ட்ஸு செய்யறாங்க அதை செய்யக்கூடாதா, மற்றவங்கள போல உலக மக்கள் மாதிரி நான் செய்யக்கூடாதா, எங்க வீட்டில் மட்டும் ஏன் இந்த ரூல்ஸ் வச்சிருக்காங்க? இட் இஸ் நாட் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். தோஸ் ஹேஸ் நோ பிளேஸ் அட் ஆல் இன் லைஃப். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் அப்படின்னு சொன்னா ஏதாவது யூஸ் இருக்கான்னு கேட்டால் எதுவுமே இல்லை. அப்படிலாம் சந்தோஷப்படுறவங்களா நினச்சிக்கோங்க. Unless otherwise there is a strategic placement and a boundary defined around you, in your life you are carrying no value. You might get a head start. உன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் வேதத்தை அறிகிற அறிவில் ஒரு உத்வேகம் இருக்கலாம், ஒரு விசேஷம் இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கை குறித்த தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை பற்றிய ஒரு நோக்கம் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை if it doesn't go to a strategic place, அப்படி ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தோம், ஒரு நல்ல நிலையில, ஆன்மீக நிலையில, ஆவிக்குரிய நிலையில, ஆண்டுடைய வழிகாட்டுதல் ஒரு நல்ல நிலையை நீ எட்டாவிட்டால், நீ இப்படி வாழ்ந்து வந்த வாழ்க்கைக்கு என்ன இல்லை, அர்த்தமே இல்லை. நீ வாழுகிற வாழ்க்கைக்கு என்ன இல்லை, அர்த்தமே இல்லை. இஃப் யூ ஆர் நாட் பிளேஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலி, the strength of your walls will go down. நீ உள்ள வைக்கப்பட்டிருக்கிறதுக்கு வேல்யூ இல்லாம போச்சுன்னா அந்த மதிலுக்கு என்ன இல்லை, மதிப்பு இல்லை. ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் நேசரின் தோட்டத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதுல கல்லை பொறுக்கி நல்ல சுத்தம் பண்ணி உயர்கொள்ள திராட்சை தோட்ட செடியை நட்டு சுற்றி மதில வைத்து கோபுரம் கட்டி எல்லாம் காத்தாராம். The moment you figured out that it is bitter fruits, அது கசப்பான பழங்களை கொடுக்குதுன்னு சொன்னதுமே இந்த வாலுடைய ஸ்ட்ராட்டஜி, ஃபோர்த்துடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே என்ன செய்திருச்சு, போயிடுச்சு. உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் காவல்கள் பலப்படுத்தப்படுகிறது, மதில்கள் பலப்படுத்தப்படுகிறதுன்னு சொன்னா you have been strategically placed. உன்னுடைய வாழ்க்கை முக்கியமான ஒரு இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கு. உன்னை கண்டிக்கவும் ஒழுங்குபடுத்தவும் சரிப்படுத்தவும் யாராவது முற்படுறாங்க, உனக்கு சொல்றாங்க அப்படின்னா you have been placed strategically. A useless person will never be taunted by others. பிரயோஜனமற்ற ஒருவனை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. The first sign of being useless is people will never taunt you. நீ வாழ்க்கையில பிரயோஜனம் எல்லாம் போறேன்னா யாருமே கண்டுக்காம இருப்பாங்க. அதான் உண்மை. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்தாலும் யாருமே கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்களே முடிவு பண்ணுங்க, நம்ம தண்டம் போல இருக்கு, யாரும் என்ன செய்யல, எவனுமே சிந்த மாட்டேன்றான், எவ்வளோ வேலை பார்த்தாலும் எவனும் என்ன செய்ய மாட்டான், கண்டுக்கவே மாட்டான், நம்ம சுத்த தண்டமா இருக்கிறோம், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, நாங்க சொன்னா தப்பாயிடும், பாச திட்டுறாருன்னு வாங்க. அதனால வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமானது. If there is a value, உன்னில முக்கியத்துவம் இருந்தால், உன்னை குறித்த காரியத்தினுடைய முன்னிலை இருக்குமானால், உன்னில ஏதாவது விசேஷம் இருக்குமானா, உனக்கு எல்லைகள் என்ன செய்யும், வரையப்படும். இல்லைன்னா யார் வரைவா, யார் கண்டுப்பா? இப்ப நம்ம பிள்ளைகளே இருக்கிறாங்க, பல காரியங்களை சொல்லுகிறோம், கண்டிக்கிறோம், திருத்துறோம், சீர்கெட்டு போச்சுன்னா என்ன சொல்லுவோம், எதையாவது பண்ணிட்டு போட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு போயிடுவாங்க. That is the line where we draw, இல்லையா? இதுக்கு மேல இது தண்டம். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில பிரயோஜனமற்றவனா போனா people will start interfering with him. யாருமே அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டாங்க, இப்படிதான் ஏதாவது பண்ணி நடப்பான் போங்க அப்படின்னு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை வருகிறதே மிகப்பெரிய பரிதாபம். அதனால இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா டு ஸ்டே ரெலவென்ட், தங்களுக்கு ஏதோ இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு தான் நிறைய பேர் பண்ற வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு சோசியல் மீடியாலாம் போனீங்கன்னா நிறைய வாழ்றது மாதிரி செய்யற மாதிரி காட்டுறவங்க எல்லாமே தண்டமான ஆளுங்க. உண்மையிலே அதுதான்.
People who show off are useless. ஏன்னா they want to stay relevant. மற்றவங்களோட என்ன செய்றாங்க, ஏதோ நிலையில நான் இன்னொரு பொருட்டா என்ன நினைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இல்லாத போலாத கூத்தெல்லாம் பண்ணி சோசியல் மீடியால போட்டு அதனால என்ன செய்யறாங்க, பிரஸ்தாபம் தேடுறாங்க. If you are relevant, your boundaries will speak about that. உன்னுடைய வாழ்க்கை தற்கால உலகத்துக்கு ரெலவெண்டான வாழ்க்கையா இருக்கும்னா உன்னுடைய பவுண்டரிஸ் அதை பேசும். உன்கிட்ட வந்து பேசுறதுக்கு ஒருத்தன் பயப்படுறானா ஏன் பயப்படுவான்? உன்னை பற்றி பயம் என்ன செய்யும் இருக்கும், இல்ல மதிப்பு இருக்கும். ஒரு அதிகாரி இருக்காரு, வந்து பேச பயப்படுறான்னு என்னது, மரியாதை, மதிப்பு, பயம். அந்த ரெலவன்ஸ் இல்லைன்னா பதவி இருக்கலாம் அதிகாரின்னு, ஆனா என்ன செய்வாங்க, வந்து பேசிட்டு போவாங்க, கண்டிப்பே மாட்டாங்க. If people find boundaries in your life, மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லைகளை மதிக்கிறாங்கன்னு சொன்னா you are really relevant in life. உங்களை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொன்னா you are relevant. அதனாலதான் பாருங்க, வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லாம போகிறோம், மத்தவனை மிரட்டி என்ன செய்ய பார்ப்பான், வாழ பார்ப்பான். ரவுடிசம் பண்ணிட்டு தர்றவன், கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு தர்றவன், அவங்க வாழ்க்கையெல்லாம் பாருங்க, they can stay relevant only by threatening others. யாரையாவது கூப்பிட்டு மிரட்டினா மட்டும்தான் என்ன செய்வாங்க, யாராவது கண்டுப்பாங்க, இல்லாட்டி எவனுமே அதை கண்டுக்க மாட்டான். So to stay relevant they use the violence. தற்கால உலகத்துல தாங்களும் ஒரு ஆளன் காட்டுறதுக்கு என்ன ட்ரை பண்றாங்க, அராஜகத்தை பயன்படுத்திக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல தண்டமா போனவங்க தான் நிறைய. நல்லா கவனித்து பாத்தீங்கன்னா people struggle to stay afloat and relevant. தாங்களை இன்னும் ஏதோ ஒரு பொருட்டா நினைக்கணும், ஏதோ ஒரு நிலையில தங்களை பற்றி மற்றவங்க எண்ணணும் என்பதற்காக என்ன செய்யறாங்க நிறைய பேர், ஏதோ ஒரு அராஜகமோ எதையோ செய்து மேல அப்படி தலையை காட்டிட்டு இருக்கிறாங்க. Don't be so. If you are placed strategically, ஆண்டவர் உங்களை முக்கியமான இடத்துல வைத்திருந்தால், ஆண்டவர் உங்களை அருமையான நிலையில் எண்ணி இருந்தால், கண்டிப்பா உங்களுடைய எல்லைகளை என்ன செய்திருப்பாரு, திட்டம் பண்ணியிருப்பார். The more precious you are, the more powerful are your boundaries. எவ்வளவு விசேஷமானவங்களா இருக்கிறீங்களோ அவ்வளவு வல்லமையானதா உங்களுடைய எல்லைகள் என்ன செய்யும் இருக்கும். ஒரு எவ்வளவு வித்தியாசமான வேறு பிரிக்கப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறதோ அவ்வளவு பலனான எல்லைகள் நமக்கு என்ன செய்யும் இருக்கும். God says, அவருடைய எல்லைகளை விசாலப்படுத்துகிறவர் என்று சொன்னால், உன்னுடைய எல்லைகளை பாதுகாக்கிறவர் என்று சொன்னார், உன்னுடைய எல்லைகளை பலப்படுத்துகிறவர் என்று சொன்னார், உன்னுடைய தாழ்பாள்களை பலப்படுத்துகிறவர் என்று சொன்னார், it means something valuable is set inside. மற்றவனுக்கு வாழ்க்கையை பத்தி நமக்கு என்ன? அதனால in your young age or your old age, உங்கள் இள வயசுல இல்ல வயசான காலத்துல, if you struggle to stay afloat or stay relevant, it means you have become useless. இளம் வயதா இருந்தாலும் முதிர் வயதா இருந்தாலும் என்னை மற்றவங்க கண்டு கொள்ளணும் என்பதற்காக ஏதாவது செய்தாதான் முடியும்ன்ற நிலை இருக்குன்னா நீங்க பிரயோஜனமான நிலையில் என்ன செய்யல, வாழல. ஆண்டுடைய மக்களாக நமக்கு தெரியணும், the more precious you are, the more defined your boundaries are. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, ஏசாயா 54 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 54 12 வாசிங்க. அங்க வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களாக மாற்றுவேன். I will make your walls into pleasant stones. உச்சிதமான கல்லுகளாக என்ன செய்வாரா, மாற்றுவார். When your walls are your decoration, இல்லையா? இப்ப பெண்களை எடுத்துட்டு என்ன சொல்றாங்க, கற்பு தான் பெண்களுக்கு அழகு, அப்படித்தானே சொல்றாங்க. Why do they say that has become precious? இல்லையா? அது விலையேற பெற்றது, உச்சிதமானதுன்னு என்ன செய்யறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. பெண் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குறோம், கற்பு தான் முக்கியம். இப்படியே வாழ்க்கையில the more precious your walls become. மற்றவங்க திட்டுறனால ஒழுங்குபடுத்துறனால உண்டாகிறத விட உனக்கு அந்த மதில்கள் அலங்காரமாய் மாறும் என்று சொன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், இல்லையா? when you assume some office, ஒரு பொறுப்புக்கு நம்ம வரோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு ஆபீஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு டோர் போடுறாங்க, அதுக்குள்ள நம்மள ஏன் உட்கார வைக்கிறாங்க, இவனுக்கு வாரீங்க உட்கார வராதுங்க, இல்ல இல்லையா? why do they do that? to make it more pleasant. இவர் இருக்கிற இடம் ஒரு விசேஷமான இடம் என்று உணர்த்துவதற்கு, அவருக்கென்று ஒரு இடம் இருக்கிறது என்று காட்டுவதற்கு. Likewise, when we all get to heaven, நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போகும்போது அங்க நமக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை என்ன செய்வேன்,
ஆயத்தப்படுத்துன்னு சொல்லியிருக்காரே இல்லையா? So the more relevant you are, உன்னுடைய வாழ்க்கை விசேஷமானதாக, விலையேற பெற்றதாக, உச்சிதமானதாக மாறும் என்று சொன்னா உன்னுடைய சுவர்களே உன்னுடைய பெருமையா என்ன செய்யும் இருக்கும். அவர் நான் நேர்மையானவன், பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், நான் இப்படிதான் செய்வேன், இந்த காரியத்தை இப்படிதான் நடப்பிப்பேன், இப்படி சொல்லுகிறது என்னது பெருமையா இருக்கும். ஒரு சாதாரண மனுஷன் நான் நேர்மையானவன்னு சொல்லுகிறது இருக்கும். தீமை செய்கிற இடத்துக்கு அதிகாரமும் பலமும் உயர்ந்த நிலையில ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருந்து நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுகிறதுக்கு என்ன இருக்கு? டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன் டிஃபரன்ஸ் இருக்கு? அவனுடைய தடுப்பு, அவனுடைய எல்லையே அவனுக்கு என்னது? ஒரு டெக்கரேஷன். நேர்மையான அதிகாரிப்பா சொல்றோம்ல, கவர்மெண்ட் ஆபீஸ்லாம் போனா சில ஆபீசரை பார்த்து என்ன சொல்றான்? நேர்மையான ஆபீசர். ஏன்? தப்பு செய்ய அவனுக்கு என்ன இருக்கு? வழி இருக்கு. ஆனா அவன் என்ன செய்யல? His boundaries has become precious. அவனுடைய எல்லைகள் பெருமையா என்ன செய்யப்படுது? பேசப்படுது. நேர்மையான அதிகாரி, காலம் தவறாத அதிகாரி, சரியா செய்வாரு, உதவி செய்வாரு, இப்படியெல்லாம் மனிதர்களை பற்றி பேசப்படுது. ஏன்? Their walls have become precious. நம்ம சுற்றி நிறைய எல்லைகள் நிர்ணயிக்கப்படலாம், நம்ம சுற்றி நிறைய காரியங்கள் உருவாக்கப்படலாம். காலப்போக்கில் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு விசேஷமா மாறுதோ அப்ப அந்த எல்லைகள் எல்லாம் மதிப்பு கூட்டப்பட்டதாக என்ன செய்யும் இருக்கும். இப்போ பாருங்க, நேபாளெலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவனுமே கண்டுக்க மாட்டான். ஏதோ இந்தியாவிலேருந்து டெல்லி எங்கேருந்து இது ஃப்ளைட் எடுத்தீங்கன்னா கேட்பான் எங்கே போகிறேன்ட்டு. கையில் பாஸ்போர்ட்டை கொடுத்து ஓடி பண்ண அனுப்பி விட்ருவான். அந்த எங்கே போகிற, அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்லாம் கேட்கவே மாட்டான். அதே போய் நேபாளில் இறங்குன்னு வச்சுக்கோங்க, எவனுமே கண்டுக்கவும் மாட்டான். ஏன்னா அந்த நாட்டில் கொண்டு வரதுக்கு ஒன்றும் இல்லை, கொண்டு போகிறதுக்கு என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. There's no use going there, இல்லையா? பொருளாதார நிலையில எதையும் கொண்டு போக முடியாது, கொண்டு வரவும் முடியாது. ஒரு முறை அங்கே போயிருக்கும்போது சொன்னாங்க, ஒருத்தன் ஹோண்டா சிட்டி கார் வச்சிருந்தான். என்னன்னு கேட்டால் 25 லட்சம் ரூபான்னா அவங்க பணத்தில். என்னடா எங்கள் ஊரில் இது அந்த காலத்தில் அப்போ இங்கே 7-8 லட்சம் இருந்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கெல்லாம் இல்லை சார், இந்தியாவில் யூஸ் பண்ண காருக்குலாம் இங்கே மவுஸ் அதிகம்னா, இப்படி தெரிஞ்ச எல்லா காரையும் பேக் பண்ணி அங்கே அனுப்பியிருக்கலாம். ஏன்? பணத்துக்கு என்ன இல்லை, மதிப்பு இல்லை, பொருட்களும் அங்கே என்ன இல்லை இல்லை. அதனால எல்லைகள் எப்படி வச்சிருக்கிறான்? எப்படி வச்சிருக்கான்? சேஃப் இல்லாமல் வச்சிருக்கான். அதே நீங்கள் நேபாள் போயிட்டு இந்தியா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏர்போர்ட்ல நிறுத்திடுவான். சீல் போட்டியா, சைன் போட்டியா, உள்ள விடணுமா, என்னன்னு செய்வான், கேட்பான். ஏன்னா இங்கே இருக்கிற மதிப்பு அங்கே என்ன செய்யல இல்லை. அதே போல நம்முடைய பவுண்டரிஸ் இருக்கலாம். நேபாளுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, இந்தியாவுக்குன்னு ஒரு எல்லை என்ன செய்யுது இருக்கு. ஆனா உள்ள இருக்கிறது விசேஷமானதாக சிறப்பானதா இருக்கும்னா மதிப்பு கூட்டப்பட்டதாக எல்லைகள் என்ன செய்யும் அறியப்படும். நீ பாருங்க, அமெரிக்கா போனா எப்படி போய் லைன்ல நிக்கிறாங்க, கன்சல்ட் எல்லாம் போய் பாருங்க. இதே அமெரிக்கால இருக்க இந்தியன் கன்சல்ட் எவனா லைன்ல நிப்பானா? எவனுமே நிக்க மாட்டான். இந்தியன் சொன்னா திருப்பி வர்றதுக்கு வழி கேட்டு நிப்பானுங்க. ஆனா அமெரிக்கன்ஸ் யாரும் அதை என்ன செய்ய மாட்டாங்க, நிக்க மாட்டாங்க. ஏன்? அவனுக்கு இதுல என்ன இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படியே போனாலும் இந்தியன் கன்சல்டன்ட் எல்லாம் போனீங்கன்னா கும்பிட்டு வரவேற்பாங்க. ஐயோ அமெரிக்கா வந்திருக்காப்பா உட்கார வைங்க. இங்க இந்தியன் போனா ரோட்ல விட்டுருவான். போய் பாருங்க அண்ணா நகர்ல. ஆனா இதுல எங்க மவுண்ட் ரோட்ல லைன்ல விட்டுருவான், ரோட்ல காம்பவுண்டுக்குள்ள விட மாட்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில உள்ள நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் மேன்மையா இருக்க அந்த மதில்கள் பிரஷியஸா என்ன செய்யப்படும், விசேஷமானதா விலையேறப்பட்டதாக எண்ணப்படும். பவுண்டரிஸ் மதிப்பாங்க. ஆனா அந்த உள்ள விசேஷமானதை இழக்கும் போது அந்த பவுண்டரிஸ் என்ன இல்லை. இப்போ ஒரு பிச்சைக்காரன் வந்து சொல்றான், நான் நேர்மையான பிச்சைக்காரன் சார் அப்படின்னா ஒத்துப்பீங்களா? வில்லி காலேஜ் நேர்மையான பிச்சைக்காரன் யாராவது கூடுவான்? நேர்மையான பிச்சைக்காரன் வந்திருக்கிறான்னு சொல்லுவோமா? இல்ல. பிகாஸ் தேர் இஸ் நத்திங் வேல்யூபிள் தேர், இல்லையா? அங்க எதுவுமே மதிப்பு. அப்போ உலகத்துல மனிதர்கள் மதிக்கணும்னாலும் சம்திங் வேல்யூபிள் ஹேஸ் டு பீ தேர், இல்லையா? அப்ப ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டவரால விசேஷமான நிலையில ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நடத்தி உயர்த்தப்படும் போது நம்முடைய எல்லைகளும் மதிப்பான எல்லைகளா என்ன செய்யும் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஆபீஸ்ல இருக்கோம், சார் எப்படி நடக்கிறார் அது மாதிரி நான் நடந்தா நல்லதுன்னு நினைச்சா அது என்னது மேன். சார் இப்படிதான் நடந்துப்பார், இப்படிதான் வருவார், இப்படிதான் போவார், இப்படிதான் செய்வார், இதே மாதிரி நம்மளும் நடந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா அது மேன். ஏன்? பீப்புள் வாண்ட் டு காப்பி தட் பவுண்டரிஸ். அவர் பேசுற மாதிரி நம்ம பேசணும், அவர் நடந்துக்கிற மாதிரி நம்ம நடந்தா அது மரியாதை என்ன செய்யறாங்க நினைக்கிறாங்க. So the more precious you become, your boundaries are more pleasant and people are more acceptable and more willing to copy those boundaries, இல்லையா? நம்ம நல்ல நிலையில நம்முடைய வாழ்க்கை விசேஷமான நிலையில மாற மாற இதே போல என்னுடைய வாழ்க்கை இருக்கணும், இதை போல நம்ம நடந்தா பெருமை மேன்மை அப்படின்னு என்ன செய்வாங்க நினைப்பாங்க. இப்போ நம்ம போறோம்,
பிள்ளைங்களை கூட்டு போகிறோம், ஒருத்தர் வந்து ஒரு துணி போட்டிருக்கிறத பார்க்குறோம், இல்லை ஒரு காரியம் செய்கிறத பார்க்குறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பிள்ளைய அதே மாதிரி செய்யணும்னு நினைக்கிறோம். ஏன்? அந்த காரியங்கள் விசேஷமாக நம்ம கண்ணுக்கு என்ன செய்யுது, தென்படுது. அது விசேஷமா இல்லைன்னா அந்த பிள்ளை மாதிரி என் பிள்ளையும் பைத்திய சேட்டை பண்ணணும்னு நினைப்போமா? நம்ம என் பிள்ளைய இது மாதிரி ஒரு 4 குட்டிக்காரனை பண்ண நல்லா இருக்குமே பப்ளிக்ல அப்படின்னு நினைப்போமா? வில் நெவர் திங்க் லைக் தட். என்னெல்லாம் நல்லது இருக்கோ அதை என்ன செய்வோம், காப்பி பண்ணிப்போம். நம்ம மற்றவங்கள்ட்ட என்னென்ன நல்லதுன்னு உணர்றோமோ அதை என்ன செய்வோம், காப்பி பண்ணிப்போம். இல்லைன்னா காப்பி பண்ண ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்வு. the more precious we become, நம்முடைய வாழ்க்கை விசேஷமானதா மாற மாற நம்ம செய்யறது எல்லாரும் மற்றவங்க என்ன செய்வாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒலிம்பிக்ஸ் போட்டியில் போட்டி நடந்துட்டு இருக்க டைமில் ஸ்விம்மிங்கில் அமெரிக்கன் டீம் வந்து வின் பண்ணிடுச்சு. அப்போ அந்த கோச் கிட்டே எவனோ கேட்டிருக்கான், என்ன கேட்டிருக்கான், எப்படி இப்படி சிறப்பாக வின் பண்ணுறீங்கன்னு. அவன் சொன்ன எல்லாம் மீசை தான் காரணம், எல்லாம் மீசை தான் காரணம், மூக்கில் தண்ணி போக மாட்டேது எங்களுக்குலான் இருக்கான். அவன் ஏதோ கலாய்க்கிறதுக்கு சொல்லியிருக்கான். அடுத்த வருஷம் அடுத்த ஒலிம்பிக்கில் ரஷ்யன் டீம் ஃபுல்லாக மீசையோட போச்சான். என்னென்னு மூக்கில் தண்ணி போகுதுன்னு. அப்போ மனிதர்கள் சில அவன் ஜெயிக்கிற டீம்ன்றனால அவன் சொன்னதை கேட்டு அவங்களுக்கு என்ன ஒரு வேலை இருக்குமோ, ஒரு அட்வான்டேஜ் இருக்குமோ மீசா வளர்க்குறதுல ஸ்விம் பண்ணா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டானுங்க. ஆனால் அவனுக்கு கலாய்க்கிறதுக்கு சொன்னாங்கன்றது என்ன சில இவங்களுக்கு தெரியல. நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிதான் ஒரு காரியத்தை விசேஷமா நினைச்சா அதை பின்பற்றவங்க என்ன செய்வாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அது விசேஷமா இல்லைன்னா there will be nobody to follow that, இல்லையா? அதனால the more precious we become, the more honorable we become, the greater we become. நம்ம கனமானவங்களா, மேன்மையானவங்களா, விசேஷமானவங்களா மாற மாற நம்முடைய எல்லைகளை பார்த்து மற்றவங்களும் என்ன செய்வாங்க, மதிக்கிறது மட்டும் இல்லை, they will copy that. நானும் அது மாதிரி இருக்கணும், என் பிள்ளையும் இப்படி வளர்க்கணும், என் குடும்பம் இப்படி இருக்கணும், என்னுடைய நடத்தையும் இப்படி இருக்கணும், ஒர்க் பிளேஸ்ல நான் இப்படி நடந்துக்கணும், படிக்கிற இடத்துல இப்படி நடந்துக்கணும், அவங்களெல்லாம் இப்படி ட்ரீட் பண்றாங்க. அப்போ நம்முடைய கண்கள் எல்லா இடத்துலையுமே wherever we go, watch those boundaries. நீங்க ஒரு நல்ல நிலைக்கு வரணும்னு நினைச்சு முடிவு பண்ணீங்கன்னா, ஆசீர்வாதமா இருக்கணும், மேன்மையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, look at the people around you. மேன் மக்கள் என்ன செய்யறாங்க, எப்படி நடக்கிறாங்க, எப்படி பேசுறாங்க, எப்படி செயல்படுறாங்க. watch those things. The more you watch them, அதெல்லாம் நீங்க பார்க்க பார்க்க you will more replicate them. நீங்க நிறைய பேருடைய கஷ்டம் தெரியுமா, தப்பு செய்யறவனெல்லாம் பார்த்துலாம் இருப்பான், பத்தியா என்ன பண்றான், பத்தியா எப்படி திருடுறான், பத்தியா எப்படி ஏமாத்துறான், பத்தி. that is what gets into their mind. இந்த திருட்டுத்தனம் பண்றது எப்படின்னு என்ன செய்யறது, கத்துக்கிறது. அதனால the company that we keep is very important. நம்மோடு இருக்கிற மக்கள் ரொம்ப முக்கியம். ஒரு சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ் எப்படி சொல்றாங்க, we are average of the 5 people we spend most time with. நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ற 5 மனிதர்களுடைய ஆவரேஜ் தான் நம்ம. ஆணுடைய பிள்ளைகளை நமக்கு தெரியும். when we look at others, மற்றவங்களை பார்க்கும்போது respect their boundaries. எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, எப்படி வாழ்றாங்க, எப்படி செய்யறாங்க, எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க, எப்படி வெளியேற்றமா இருக்கிறாங்க, எப்படி பழகுறாங்க, எப்படி காரியங்களை செய்யறாங்க. watch those things. those boundaries talk more about them and in the process of our life. நம்ம வாழ்க்கையில நம்ம அந்த நிலையில் வரும்போது நம்மளும் அந்த பவுண்டரி என்ன செய்ய முடியும், செட் பண்ண முடியும். நம்மளும் அந்த பவுண்டரி ஃபாலோ பண்ண முடியும். எவ்வளவு சீக்கிரமா அந்த பவுண்டரிஸ் நம்ம வாழ்க்கையில உண்டாகுதோ அவ்வளவு மரியாதை நமக்கு என்ன செய்யும், இருக்கும். ஆண்டவரும் நம்ம உயர்த்தும் போது இப்படிப்பட்ட மதில்கள் நம்ம சுற்றி அமைக்கப்பட்டா ஆண்டவர் நமக்கு ஈவுகிற நன்மைகள் நம்ம விட்டு வெளியே போவாது. the goodness that we carry, நாம் சுமந்து செல்கிற ஆசீர்வாதங்கள் கையை விட்டு என்ன செய்யாது, போகாது. that is one of the wonderful experience of being led by God. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில இருந்து கொண்டு வந்தார் இல்லையா, he brought them out of Egypt, but when they reached the land of Canaan, கானான் தேசத்தை போய் சேரும்போது they did not reach it in poverty. அவர்கள் வறுமையில் அதை என்ன செய்யல, போய் சேரல. அவங்கள வறுமையில் ஆண்டவர் கொண்டு போகல. ஆகாரம் இல்லை வழியில இல்லையா, தண்ணி இல்லை, செருப்பு மாற்றுவதற்கு வழி இல்லை, துணி மாற்றுவதற்கு வழி இல்லை. they went through all those pain. எல்லா வழிகளுக்கு வழியாக நடந்தாலும் God did not empty them and take them there. அவங்களை வெறுமையாக்கி ஆண்டவர் அங்க என்ன செய்யல, கொண்டு போகல. the way he brought them out of Egypt, he took them same way. நீங்க நிறைய பேர் ஆண்டவரால வழி நடத்தப்படுகிற இந்த பவுண்டரியை வந்து சிம்பிளா நினைக்கிறாங்க. மேக ஸ்தம்பம் நடத்தினது, அக்னி ஸ்தம்பம். when God's presence leads a man, தேவ சமூகம் ஒரு மனிதனை நடத்தினால் அவன் இருந்த நிலையை விட்டு வெறுமையாக என்ன செய்ய மாட்டாரு, விடவே மாட்டார். இழப்பு என்று சொல்லுகிற சத்துருக்குரியது. லாஸ் பிலாங் டு சேட்டன். சாத்தானுடைய திட்டமே என்னன்னா, கடைசி பெரிய திட்டம் என்ன, ஆத்மத்தை நம்ம என்ன செய்யணும், we should lose the soul. இல்ல, that is the greatest plan that Satan has.
சத்துருடைய பெரிய திட்டம் என்னது? டு மேக் பீப்புள் லூஸ். இல்லையா? ஏதேன் தோட்டத்தில் வந்து சொல்லுகிறான், he showed them something which made them feel that they will gain something. தங்களுக்கு ஏதோ லாபமா நடக்கும்னு சொல்லி என்ன செய்தான்? உன்னை காட்டினான். ஆனா அதனால என்ன நடந்தது? they lost. இல்லையா? ஆசீர்வாதத்தை இழந்தாங்க, ஆண்டுடைய மகிமை இழந்தாங்க, வாழ்வாதாரமான தோட்டத்தை இழந்தாங்க. they lost everything because he showed them something to gain. சாத்தான் எப்பவுமே லாபகரமானதை காட்டி இருக்கிறது என்ன செய்வான்? இழக்க வைப்பான். wisdom is தேவனுடைய ஞானம் என்று சொல்லுகிறது, அதை தாண்டி நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் கொண்டு செல்கிறது. if you are not taunted to fight for your blessing, then you have nothing to be called as worthwhile a blessing in your life. உங்களுடைய வாழ்க்கையில காப்பாற்றும்படி போராடும்படியான ஆசீர்வாதமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? ஏதேன் தோட்டத்தை விட்டு விழுந்து போன ஆதாம் ஏவாளை என்னைக்காவது சாத்தான் வந்து மீட் பண்ணானா? என்ன இப்படி ஆயிப்போச்சு நம்ம வாழ்க்கை, எப்படி போச்சு, எப்படி வாழ்ந்தோம், கடைசியில் உங்களை இப்படி தள்ளி விட்டார், என்ன இப்படி தள்ளி விட்டார், நம்ம இப்போ ஒரு பிளான் பண்ணுவோம், ஆண்டவர் காலம் வரட்டும்னு சொன்னானா? நோ, he didn't say that. ஏன்? they had no more value. வாழ்க்கையில் என்ன இல்லை? எந்த மதிப்புமே இல்லை, எந்த மரியாதையுமே இல்லை, எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. சாத்தானுடைய திட்டமே ஒரு மனுஷன் எப்படி வாழ்றான்னு இல்லை, ஒரு மனுஷனை எப்படி வீழ்த்துறது என்றதுதான் என்ன செய்யுது இருக்கு. அதனால்தான் ஆண்டவருக்காக வல்லமையா வாழுகிறவங்க கூட கடைசி காலங்களில் தவறு இழைத்து என்ன செய்யறது போறது. நீண்ட காலமா உண்மையை நேர்மையா வாழ்றவங்க சின்ன தவறு என்ன செய்வாங்க. அதனால்தான் வேதமே சொல்லுகிறது, பிரசங்கின் புத்தகத்துல சொல்லும் போது, செத்த ஈக்குவல் டெட் ஃப்ளைஸ் ஸ்மால் திங்ஸ். ஞானத்திலும் கீர்த்தியிலும் பேர் பெற்றவனை சொற்பம் அதிகம் சிலி திங்ஸ் என்ன செய்யுமா? ஸ்பாயில் பண்ணி. உலகத்துல பாருங்க, பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கிறவங்க, மதிப்பான பதவிகள்ல இருக்கிறவங்க, தலைவர்களா இருக்கிறவங்க, அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க, சொற்பம் அதிகம் ஸ்மால் ஃபுலிஷ் திங்ஸ் எதையாவது செய்து என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. ஆண்டுடைய பிள்ளைகளாக நம்ம அறியணும், if our boundaries are well established, நம்முடைய எல்லைகள் சரியாய் நிர்ணயம் பண்ணப்பட்டிருந்தா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை என்ன செய்யாது? வர விட மாட்டாங்க. நம்மிடத்தில் ஆசீர்வாதம் இருந்தால் அதை இழக்க செய்ய சத்துரு என்ன செய்வான்? கண்டிப்பா செயல்படுவோம். முதல்ல ஆசீர்வாதத்தை இழப்பாங்க, வாழ்க்கை இழப்பாங்க, ஆன்மீகத்தையும் கடைசியில் என்ன செய்வாங்க? இழந்துருவாங்க. யூதாசுடைய வாழ்க்கையை பாருங்க, it is how it went. இல்லையா? வாழ்க்கை ஃபுல்லா ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு சில நாள் 2 நாள் ஏதோ கொஞ்சம் மாத்திக்கிட்டு யோசிச்சான், எல்லாமே என்ன செய்திருச்சு? முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது காரணம், தங்களுடைய வாழ்க்கையின் எல்லைகள் என்ன செய்யல? சரியா திட்டம் பண்றது. மோர் டைம் இஸ் ஸ்பெண்ட் வித் ராங் பீப்புள். நிறைய வாலிபர்களை பாருங்க, கெட்டு போறதுக்கு காரணம் ஃப்ரெண்ட்ஸ் தான். இல்லையா? லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், நிறைய வாலிபர்கள் கெட்டு போது ஃப்ரெண்ட்ஸ் தான். கம்பெனி தட் தே கீப். நான் நல்லவன் பாஸ்டர், அவனுங்க தான் அப்படி இருப்பானு, நான் சும்மா தான் நின்று வந்துருவேன். அப்படி நின்று வந்தவன் எவனுமே நான் என்ன செய்யல இது வரைக்கும் பார்க்கல. ஆனா எல்லாருமே அதை சொல்றாங்க, நான் அப்படி நின்று வந்துருவேன். ஆண்டுடைய பிள்ளைகளாக நமக்கு தெரியணும், since there are something valuable in life, the world seeks it. இதே தண்டமா தெரு மேயறவனை ஏன் எவனை கண்டுக்க மாட்டான்? உருப்படாதவனை ஏன் கண்டுக்க மாட்டான்? வாழ்றவன் ஏன் வந்துறான்? வேலைக்கு போறவன் ஏன் வரான்? சம்பாதிக்கிறவன் ஏன் வரான்? படிக்கிறவன் ஏன் வரான்? Why are they not interested in fools and idiots and people who are spending their life in all kind of tantrums? பைத்தியக்காரத்தனம் பண்ணி இல்லாத போல சேட்டை பண்ணிக்கிட்டு திரிகிறவங்கிட்ட ஏன் போக மாட்டாங்க? ஏன் வாழ்றவன், சம்பாதிக்கிறவன், படிக்கிறவன் இவங்கிட்ட போறாங்க? The world is geared against blessing. ஆசீர்வாதத்திற்கு எதிர்மறையான ஒரு செயல்பாடு இந்த உலகத்தில் என்ன செய்யுது இருக்கு. அதை வேதம் தெளிவா பேசுது. இந்த உலகம் சபிக்கப்பட்ட உலகம். The world is a cursed place. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். If something is coming to us, இயேசுவே சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒண்ணுமே. இயேசுக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்? What was the connect between Satan and Jesus? ஒண்ணுமே இல்லை. அவர் சொல்லுகிறார், ஒன்றுமே என்னிடத்தில் அவனுக்கு என்ன செய்யாது கிடையாது. ஏதாவது இடம் கொடுக்காது. நிறைய பேர் அப்படிதான். ஐ எம் given a small place. ஃப்ரெண்ட்ஸ் வேணும்ல, கம்பெனி வேணும்ல, ஐ நீட் ஹெல்ப் இல்லையா, ஏதாவது ஒரு அவசரத்துக்கு தேவையில்லை, அதனால ஐ கேவ் கம்பெனி. அந்த கொஞ்ச இடம் செத்த ஈக்கள் முழு வாழ்க்கை என்ன செய்யும்? ஸ்பாயில் பண்ணும். அதான் சொன்னேன், nobody has come back from that company.
சும்மா நின்னா சும்மா போனேன்னு சொன்ன இடத்த விட்டு நிறைவோடி எவனும் என்ன செய்யறதில்லை, வந்ததில்லை. ஆண்டுடைய பிள்ளைகளாக நீங்க எல்லாருமே இதை இன்றைக்கு மனதில் வைங்க. நிறைய பேர் இந்த வசனத்தை எடுத்து வாசிச்சா ஒரே சந்தோஷப்படுவாங்க. என்னென்ன, உன்னை உள்ளங்கையில் வைத்திருக்க, உன்னுடைய மதுகள் எப்பொழுதும் உனக்கு முன்பாக எனக்கு முன்பாக இருக்கணும்னு, ஓ வாட் அ கிரேட் பிளெஸிங் அப்படின்ட்டு. அது அப்படி இல்லை, அது இப்படி இன்னைக்கு சொன்ன மாதிரி. அதனால யாராவது அந்த வசனத்தை சொன்னா புலங்காயுதம் அடைந்து என்னை வாழ்த்தி வரவேற்று பார்த்து சொன்னார்கள் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அந்த வசனத்துடைய அர்த்தமே வேற. நம்முடைய வாழ்க்கையினுடைய விலையேற பெற்ற நிலையும் ஆண்டவருடைய எண்ணமும் ரொம்ப முக்கியம். அதற்கு முன்னிலை கொடுப்போம். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்க, நிறைவா இருக்க ஆண்டவர் என்ன செய்வாரு, நடத்துவார். வாழ்க்கையில நம்முடைய ஜீவியங்களில் ஆண்டவருடைய நடத்துதலுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் பகல் முழுவதும் இரவு முழுவதும் ஒரு காலம் அமைதியாய் இராத நிலையில பகலுக்கு பகல் வார்த்தைகளை, இரவுக்கு இரவு வார்த்தைகளை அவர் அனுப்பி கொண்டே இருப்பார். How do we know we are precious in His sight? அவருடைய சமூகத்தில் நம்ம விசேஷித்தவர்கள் என்று எப்படி நமக்கு தெரியும்? பகலுக்கு பகல், இரவுக்கு இரவு, to define our borders, to establish our boundaries, to raise up our walls. நம்முடைய மதில்கள் கட்டப்பட, நம்முடைய எல்லைகள் தீர்மானிக்கப்பட, நம்முடைய பூர்வத்திலே ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட எல்லைக்குறிகள் அமைக்கப்பட அவருடைய வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். அவருடைய நடத்துதல்கள் வந்து கொண்டே இருக்கும். அவருடைய உதவி வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை அப்படி மாற வேண்டும் ஆண்டவரே. I should have words day in and day out. இரவும் பகலும் உம்முடைய வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கணும். வேதம் சொல்லுகிறது இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். What will glue a man to the God's word? இந்த உலகத்தில் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. எது ஆண்டோடைய வார்த்தையோடு நம்ம இணைத்து கட்டோம்? If there is God's counsel for that, நம்ம செய்கிற காரியங்களில் தேவனுடைய ஆலோசனை உண்டானால், நாம் செய்கிற காரியங்களில் தேவனுடைய நடத்துதல் உண்டானால், இரவும் பகலும் அவருடைய வார்த்தை இன்பமாய் காணப்படும். இரவும் பகலும் அவரை தியானிக்கும் தியானங்கள் மகிழ்ச்சியாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே டே இன் அண்ட் டே அவுட், நாள் தொடங்கி நாள் முடிந்தாலும் இரவு முழுவதும் உடைய வார்த்தைகளை என்னோடு பேசிக்கொண்டே இருக்கும் ஆண்டவரே. நான் விசேஷமான மனிதனாய், விசேஷமான மனுஷியாய் மாற I need your words continuously. தொடர்ச்சியாய் உடைய வார்த்தைகளை கொண்டு பேசுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை, உடைய வேதத்தின் வசனங்களை கொண்டு என்னை கடிந்து குட்டி எச்சரிக்கிற மனுஷனை பாக்கியவான் என்று என்ன நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என்னுடைய தலைக்கு எண்ணெயை போல மிருதுவாய் இருக்கும் என்று சொல்லி நான் உணர்றேன். என்னை
நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி, எங்களை எல்லாரையும் அப்படியே மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை நம்ம இழந்திருக்கலாம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் கெட்டு போவாங்க. நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் ஆலோசனை இல்லாம அழிந்து போயிருக்கலாம். நம்ம அடைய வேண்டிய ஆசீர்வாதங்கள் அடையாம போயிருக்கலாம், முன்னேற்றங்கள் அடையாம போயிருக்கலாம், பலனை அடையாம போயிருக்கலாம், நன்மைகளை அடையாம போயிருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, my life should no longer walk down that path. அந்த வழியின் வழியாய் மறுபடியும் நான் செல்லக்கூடாது ஆண்டவரே. இனி வரும் நாட்கள் செல்வ நாட்களாக, இனி வரும் நாட்கள் ஆசீர்வாத நாட்களாக, இனி வரும் நாட்கள் மேன்மை நாட்களாய் காணப்பட என்னை கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே சொல்லி. என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோடிரும். என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, என்னோடிரும். அன்பின் இயேசுவே அன்பின் பிதாவே, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தில், எங்களுடைய வாழ்க்கையின் பிரயாசத்தில் நீர் எங்களோடு கடந்து வாரும் ஆண்டவரே. உங்களை எல்லாம் என்னுடைய உள்ளங்கைகளில் வைத்திருக்கிறேன். உங்களுடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று திருவுளம் பற்றினீரே. எங்களுடைய வாழ்க்கை கவனத்தோடு உருவாக்கப்படுகிற வாழ்க்கையாக, கவனத்தோடு செதுக்கப்படுகிற வாழ்க்கையாய் காணப்படட்டும் ஆண்டவரே. இந்த உலகம் சொல்லுகிறது போல கவலையற்ற கவனமற்ற அனுபவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படாதபடிக்கு ஜாக்கிரதையோடு, எச்சரிக்கையோடு, கவனத்தோடு காரியங்களை செய்ய எங்கள் எல்லாருக்கும் பலன் தாங்க ஆண்டவரே. நாங்கள் செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் எங்களுக்கு இந்த எல்லைகளை நியமித்து செய்ய, எங்களுடைய எல்லைகள் உங்களுடைய சமூகத்தால் விசாலமாக்கப்பட, எங்களுடைய வாசல்களையும் மதில்களையும் பலப்படுத்துகிற உங்களுடைய சமூகம் எங்களோடு காணப்பட எங்கள் எல்லாம் உங்களுடைய திருக்கரங்களில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜீவியங்களிலும் விசாலமான எல்லைகளை அவர்களுக்கு கட்டளையிடும், விசாலமான பாதைகளில் அவர்களை நடத்தும், மகிழ்ச்சியின் தாவரங்களில் தங்கி தாவரித்திருக்க உம்முடைய மக்களை நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தேவன் தங்களுக்கு நியமித்த உருவாக்கின மகிமையான எதிர்காலங்களை அடைய, மகிமையான ஆசீர்வாதங்களை அடைய, மகிமையான வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்ள இரவும் பகலும் உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கண்களை வைத்து அவர்களுக்கு ஆலோசனை தந்து, ராக்காலத்திலும் பகல் காலத்திலும் ஒரு காலம் அமைதியாய் இராத ஜாமக்காரர்களை உருவாக்கி உம்முடைய ஜனங்களை நடத்தும் ஆண்டவரே. பூர்வத்தில் எல்லைகளை திட்டம் பண்ணின கர்த்தரா, எங்களுடைய வாழ்வு, எதிர்காலம், எங்களுடைய சகல காரியங்களின் எல்லைகள் திட்டம் பண்ணப்பட எங்கள் எல்லாரையும் உங்களுடைய திருக்கரங்களில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேசத்தின் எல்லைகளை எல்லாம் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீர் என்று சொல்லி இருக்கிறது போல ஏராளமான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, பலனை, நிறைவான அனுபவங்களை தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள எங்களுடைய எல்லைகளை எல்லாம் ஆசீர்வைத்து கர்த்தர் பெருக பண்ணுவீராக. உம்முடைய திரு சமூகம், உம்முடைய நடத்துதல், உம்முடைய பராமரிப்பு உம்முடைய மக்கள் யாவர் மேலும் காணப்படட்டும். உம்முடைய திருக்கரத்தின் செயலுக்கு ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.